Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய நிதிநிலை குறித்தும் பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இன்றைய தாவேக்கா அரசினுடைய மின்துறை அமைச்சர் அவர்கள் காலை ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பத்திரிகையாளர் முன்பு பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு நடத்திய எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நலிவடைந்த மின்சாரத்துறையை மேம்படுத்த வேண்டும், பல முன்னெடுப்புகளை எடுத்து தமிழ்நாட்டினுடைய மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், உற்பத்தி அதிகரிப்புக்கு ஏற்ப மின் கட்டமைப்பு பணிகளை அதிகமாக மேற்கொள்ள வேண்டும், எந்த இடங்களிலும் சிறு தடங்கள் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பல்வேறு உத்தரவுகளை வழங்கி அதற்கான நிதிகளையும் அரசின் மூலமாக கொடுத்து ஒரு நலிவடைந்த மின்சாரத்துறையை காப்பாற்றியவர் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நிச்சயமாக என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும், கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை மின்வாரியத்திற்கு வழங்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக மின்வாரியம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கும். முழுமையாக தொடர்ந்து கண்காணித்து தன்னுடைய துறையைப் போல மின்துறையை கடந்த 5 ஆண்டுகளில் நிதிகளை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சீரான மின் விநியோகத்திற்கு வித்திட்டவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இங்கே நிறைய பத்திரிகையாளர்கள் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு ஆண்டும் மின்சாரத்தினுடைய தேவைகள் அதிகரிக்கும். அப்படித்தான் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய மின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வந்தன. ஆனால் இப்படி 5 ஆண்டுகள் அதிகரித்தாலும் கூட, குறிப்பாக கோடை காலமாக இருந்தாலும் கூட எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்த அரசு திராவிட மாடல் அரசு, அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்று காலை வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட இன்றைய மின்துறை அமைச்சர் அவர்கள் எவ்வளவு மின்சார வாரியத்தினுடைய வருவாய், எவ்வளவு செலவு, எவ்வளவு இடைவெளி என்பதை அந்த வெள்ளை அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கான அந்த கால அட்டவணையை அதிலே வெளியிட்டிருக்கின்றார். 2006-11 92,737 கோடி ரூபாய் வருவாய் என்பது அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 1,234 கோடி ரூபாய் அதிகரித்து ஏறத்தாழ 1,92,971 கோடி ரூபாய் வருவாய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அதே 5 ஆண்டுகளில் செலவினம் என்பது 1,21,200 கோடி ரூபாய் உயர்ந்து 2,49,332 கோடி ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பொழுது வருவாய்க்கும் செலவுக்குமான இடைவெளி பற்றாக்குறை என்பது 56,361 கோடி ரூபாய் 2011-16 ஆண்டு காலகட்டங்களில் அந்த பற்றாக்குறை இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 2016-21 58,534 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றன, இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன. அதேபோல் முந்தைய அதிமுக ஆட்சியில் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், 3 கட்டங்களாக மின்கட்டண உயர்வு ஏற்றப்பட்டன. குறிப்பாக ஒரு முறை 37 விழுக்காடு, ஒரு முறை 3.5 விழுக்காடு, அதற்கு பிறகு ஒரு முறை 16 விழுக்காடு என 3 முறை கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டன. அப்படி மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட பொழுதும் கூட வருவாய் பற்றாக்குறை இழப்பு என்பது 56,000 கோடி, அதற்கடுத்து 58,000 கோடி என்ற அளவிற்கான உயர்ந்து நிற்கின்றன. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கழகத் தலைவருடைய வழிகாட்டுதலோடு வருவாய் என்பது 5 ஆண்டுகளில் மட்டும் 1,77,856 கோடி ரூபாய் உயர்ந்து 4,97,996 கோடி ரூபாயாக வருவாய் 5 ஆண்டுகளில் நாங்கள் அதிகரித்து காட்டியிருக்கின்றோம்.
அப்படி வருவாய் அதிகரிக்கின்ற பொழுது செலவும் கூடியிருக்கிறதே. இதற்கு என்ன பணிகளை செய்தார்கள் என்று இன்று காலை வெள்ளை அறிக்கையிலே மின்துறை அமைச்சர் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். வருவாய் 4,97,996 என்று சொன்னால் செலவினம் 5,32,443 கோடி ரூபாய். ஆக கடந்த 5 ஆண்டுகளில் வருவாய்க்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி, அந்த நஷ்டம் பற்றாக்குறை என்பது 34,447 கோடி ரூபாய். ஆக முந்தைய அதிமுக ஆட்சியில் 56,000 கோடி, அதற்கடுத்து 58,000 கோடி என்று இருந்ததை ஏறத்தாழ 34,000 கோடியாக, ஆக 24,000 கோடி ரூபாய் அளவிற்கான இடைவெளிகளை குறைத்து 34,000 கோடியாக குறைத்திருக்கின்றோம். அப்படி குறைத்தாலும் கூட அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கூட்டின் அடிப்படையிலே பார்த்தால் கூட முதலாண்டிலே 12,000 கோடி இழப்பு என்பது கடந்த ஆண்டு 934 கோடி ரூபாய் வெறும் இழப்பு என்ற அளவிற்கு ஆண்டுதோறும் படிப்படியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அதற்கான செலவினங்களை இழப்புகளை குறைத்திருக்கின்றோம். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு திராவிட மாடல் அரசு அமைந்தவுடன் முதலமைச்சர் எங்களுக்கு இட்ட கட்டளை, தமிழ்நாடு மின்சார வாரியம் பல்வேறு வங்கிகளிலும் பல்வேறு நிதி நிறுவனங்களிலும் கடன்களை பெற்றிருக்கின்றார்கள். அந்த கடன்களுக்கு செலுத்தக்கூடிய வட்டித்தொகை என்பது 13.5 விழுக்காடு வரை அதிகபட்சமாக கடன் தொகையை வாங்கியிருக்கின்றார்கள். அதை முழுவதுமாக குறைத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள். அப்படி கடந்த காலங்களில் எந்தெந்த வங்கிகள் நிதி நிறுவனங்களில் 13.5% வரை வட்டிகளுக்காக நிதிகள் பெறப்பட்டதோ அதையெல்லாம் அவரிடத்திலே பேசி ஒத்துக்கொள்ளாதவரிடத்திலே அந்த தொகையை நாங்கள் கட்டி மீதம் இருக்கக்கூடிய வங்கிகளில் நிதி நிறுவனங்களில் கடனை பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினோம். அதிகபட்சம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் வட்டி தொகை என்பது 9.5 விழுக்காட்டிற்குள் முழுமையாக கட்டுப்படுத்தி கொண்டு வரப்பட்டன. இதன் மூலமாக ஒரு ஆண்டிற்கு 1,200 கோடி ரூபாய் 1,500 கோடி ரூபாய் அளவிற்கான சேமிப்புகளை எங்களால் உருவாக்க முடிந்தது. அதேபோல் கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியில் பிளேயாஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும், தெர்மல் பிளான்ட்டில் ஏற்பட்ட அந்த பிளேயாஸ் விற்பனை செய்யப்படும். அது ஒரு வருஷத்துக்கு 90 கோடி ரூபாய் அந்த அளவுக்கு தான் மின்சார வாரியத்திற்கான வருவாய் வந்துச்சு. அதை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளிப்படைத்தன்மையோடு அதுக்கான ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு 160 கோடி ரூபாய் அளவிற்கு அதற்கான விற்பனைகள் ஏறத்தாழ கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியை விட 2 மடங்கு அளவிற்கு அந்த பிளேயாஸினுடைய வருவாய் உயர்த்தி அதிகரிக்கப்பட்டன. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவாய் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் செலவினம் ஒரு பக்கம் அதிகரிக்கிறது. அந்த செலவினம் வருவாய் அதிகரித்த அளவிற்கு செலவினத்திற்கான பணிகள் எங்கே மேற்கொண்டார்கள், அதற்கான இழப்புகள் எப்படி சென்றது என்பதை அவர் ஒரு பட்டியலை போட்டு பேசியிருக்கின்றார். ஒரு கருத்தை உங்களிடத்தில் நான் முன்வைக்கின்றேன். 2019-20 தமிழ்நாட்டினுடைய மின் தேவை என்னங்கிறது 94,947 மில்லியன் யூனிட் ஒரு வருஷத்துக்கு. அதுவே 2021 93,344, அது கோவிட் காலம். அதுக்கடுத்து 2021-22 98,674 மில்லியன் யூனிட். 2022-23 1,03,546 மில்லியன் யூனிட். 2023-24 1,11,504 மில்லியன் யூனிட். 2024-25 1,16,813 மில்லியன் யூனிட். ஆக 94,000 மில்லியன் யூனிட்லேருந்து 1,16,000 மில்லியன் யூனிட் வரைக்கும் உயர்ந்திருக்கு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 5 வருஷத்தில் 25,000 மில்லியன் யூனிட் உயர்ந்திருக்கின்றன. அப்படி உயர்ந்த மில்லியன் யூனிட் மின் நுகர்வுக்கு ஏற்ப நாம் கொள்முதல் அதிகரிக்க வேண்டும், அதே போல் உற்பத்திகள் அதிகரிக்க வேண்டும். அப்போ நம்ம உற்பத்தி அதிகரிக்கின்ற பொழுது அதற்கான செலவினங்கள் நமக்கு உறுதியாக கூடும். இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வெளிச்சந்தையில் நாம் மின்சாரத்தை கொள்முதல் செய்கின்ற பொழுது அதற்கான செலவினங்களும் நிச்சயமாக கூடும். இதை அந்த வெள்ளை அறிக்கையில் வெளியிட்டிருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். எவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு காட்டினவங்க, எவ்வளோ செலவு வந்துச்சுன்னு காட்டினவங்க, எந்தெந்த வகையில் அந்த வருமானங்கள் வந்துச்சு, எந்தெந்த வகைகளில் அந்த செலவினங்கள் ஏற்பட்டது, இது வெள்ளை அறிக்கையில் இருந்திருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். அதை தவிர்த்து அவர்களுக்கு வசதியாக மக்களிடத்தில் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் கூட ஒருபடி மேலே நான் சொல்லணும்னு சொன்னால், எங்கு 5 வருஷம் முந்தைய திராவிட மாடல் அரசு எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்து 5 ஆண்டுகளில் செய்த திட்டங்களை அதை பட்டியலிட்டிருக்கின்றார்கள். எப்படி முதலமைச்சர் போய் டெல்லியில் திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை சொல்லி அங்கே நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசினாரோ, அது மாதிரி இன்றைக்கி வெள்ளை அறிக்கையிலையும் இந்த 5 வருஷத்தில் நாங்கள் என்ன பண்ணணுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட 2020-21 அந்த கேப்புங்கிறது 14,542 கோடிங்கிறது
போன வருஷம் 2025-26 933 கோடியாக குறைஞ்சிருக்கு. அது 4 வருஷத்தில் சீரிய நடவடிக்கை எடுத்ததுனால. இன்னொன்று ரொம்ப வசதியாக அவர் சொன்னதில் வந்து வருஷம் 5 வருஷத்தில் எவ்வளோ கடன்னு சொல்லியிருக்கார். ஆக நான் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை எங்களுடைய முதலமைச்சர்கள் ஏற்ற பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் 1,59,731 கோடி. எவ்வளோ? 1,59,731 கோடி. ஒரு வருஷத்துக்கு நான் அப்போவே சட்டமன்றத்தில் சொன்னேன், 1,59,000 கோடி கடன் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 15,000 கோடி மின்சார வாரியம் வட்டி மட்டும் செலுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ 5 வருஷத்துக்கு மின்சார வாரியம் இந்த 1,59,000 கோடிக்கு வட்டி கட்டியிருந்தால் எவ்வளோ வரும்னு கணக்கு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடினா 5 வருஷத்துக்கு 75,000 கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்குன்னு. இது நாங்கள் வாங்கின கடனுக்கல்ல, இதற்கு முன்பாக இருந்த கடனுக்கு செலுத்திய வட்டி. அப்போ எவ்வளோ 5 வருஷத்தில் வட்டி கட்டணும் அப்படிங்கிறத அந்த வெள்ளை அறிக்கையில் இப்போதைய அமைச்சர் வெளியிட்டு இருந்தாருன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை அவங்க அதில் மறைச்சிருக்காங்க, சொல்லலை. ஆக பழைய கடன் இருக்கிறதுல வட்டி கட்டியிருக்கிற எவ்வளோங்கிறத தெளிவுபடுத்தினா மிக சிறப்பாக இருக்கும். 5 வருஷம் ஒட்டு மொத்தமாக மின்சார வாரியம் இதே வந்து நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக அந்த வெள்ளை அறிக்கையை கொடுத்தாங்க கவர்னர் உரைக்கு முன்னாடி. அப்போ அதில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கட்டுறோம், மொத்த வட்டி எவ்வளவு, இதெல்லாம் கணக்கிட்டு சொன்னாங்க. மொத்த வருவாயில் எவ்வளோ வட்டின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் அதை சொல்லலை. எவ்வளோ வட்டி வந்து 5 வருஷத்தில் நம்ம கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான அந்த முயற்சிகளை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. அதற்கு அடுத்து எந்தெந்த வகைகளில் வந்து நம்ம செலவினங்கள் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கணும். அதை முழுமையாக சொல்லலை, அதை மறைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து 2019-20 பவர் பர்ச்சேஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து நம்மளுடைய உற்பத்திக்கான செலவினங்கள் இருக்குது, ஃபியூல் காஸ்ட் இதெல்லாம். அது வந்து 19-20 ஒரு 50,849 கோடியாக இருக்குது செலவு அந்த ஒரு வருஷத்தில். 24-25 பார்த்தீங்கன்னா அது 65,000 கோடியாக உயருது. ஏறத்தாழ வந்து 50,000 கோடியிலேருந்து 65,000 கோடினா பர்ச்சேஸும் நம்மளுடைய உற்பத்திக்கான ஃபியூல் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 15,000 கோடி உயருது. அப்போ அது நம்மளுடைய எவ்வளவு மின் தேவை நம்ம இடத்துல அதிகரிச்சிருக்கோ அந்த மின் தேவை அதிகரிகளுக்கு ஏற்ப உற்பத்தியை நாம் ஒரு பக்கம் அதிகரித்திருக்கின்றோம். அந்த அதிகரிப்புக்கான செலவினங்கள் கூடியிருக்கின்றன. அதே போல் வெளியில் கொள்முதல் செய்யப்பட்ட மின்சாரத்திற்கான செலவினங்கள் கூடியிருக்கின்றன. இதனால் ஏற்பட்ட செலவினங்கள் என்பதை அவர்கள் குறிப்பிட மறந்துட்டாங்க. அது ஒன்று. அதே போல் நம்ம வெளியிலேருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்துக்கு டிரான்ஸ்மிஷன் சார்ஜுன்னு ஒன்று போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 2019-20 4,564 கோடி அப்போ வந்து செலவு ஒரு வருஷத்துக்கு. இப்போ 2024-25 கேப்பில் பார்த்தீங்கன்னா 9,548 கோடி. ஏறத்தாழ 2 மடங்காக அந்த டிரான்ஸ்மிஷன் சார்ஜ் வந்து உயர்ந்திருக்கு. அதையும் அதில் அவங்க எல்லாம் குறிப்பிட்டிருக்கலாம். இதெல்லாம் ஏற்பட்ட செலவினங்களுடைய உயர்வு. இதனால தான் அந்த செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க எல்லாம் ஒரு பக்கம் சுத்தமாக மறைச்சிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், மின் வாரியத்தினுடைய தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று கடந்த திராவிட மாடல் அரசில் 2 முறை ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. 2 முறை ஒப்பந்தங்கள் அவர்கள் விரும்பக்கூடிய வகையில் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய கழகத் தலைவர் அப்போதைய முதலமைச்சராக இருந்து அந்த 2 ஒப்பந்தங்களை அவர்களுக்கு வழங்கினார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களுக்கும் இப்பயும் அந்த எம்ப்ளாய்க்கான காஸ்ட் செலவினங்கள் இருக்கும். அந்த செலவினங்கள் பார்த்தீங்கன்னா 20-21 9,100 கோடியாக இருக்குது. அதுவே 25-26 பார்த்தீங்கன்னா 12,006 கோடி 12,061 கோடியாக உயர்ந்திருக்கு. ஏறத்தாழ 9,000 கோடியிலிருந்து 12,000 கோடியாக எம்ப்ளாய்க்கான அந்த செலவினங்கள் வந்து உயர்ந்திருக்கு. ஆகையால் வருவாய் ஒரு பக்கம் மின்கட்டண உயர்வால் மட்டும் உயர்வது அல்ல, நம்மளுடைய கூடுதல் மின் நுகர்வு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வருவாய், அதுபோல் மின்சார வாரியம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், வட்டி குறைப்பு, ஃப்ளையாஸில் வருமானம், பல்வேறு வழிவகைகள், அந்த இழப்பு லைன் லாஸ் ஏற்படக்கூடிய இழப்பை சரி செய்வது, இப்படி பல்வேறு வகைகளில் எடுக்கப்பட்ட சீரிய நடவடிக்கையின் காரணமாக அந்த செலவினங்கள் குறைக்கப்பட்டது. இது எல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் இன்றைய வெள்ளை அறிக்கை அமைந்திருக்க வேண்டும். மாறாக அதில் எதுவும் அது இடம்பெறவில்லை. ஆகையால் வருவாய் ஒரு பக்கம் உயர்ந்தாலும் கூட மின் கொள்முதல், மின் உற்பத்திக்கான செலவினங்கள், அதே போல் வந்து எம்ப்ளாய்க்கான காஸ்ட்டு, டிரான்ஸ்மிஷன் சார்ஜ், இப்படி பல்வேறு வகைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய செலவினங்களும் உயர்ந்திருக்கின்றன. செலவினங்கள் உயர்ந்தாலும் கூட நாங்கள் இழப்பை குறைத்திருக்கின்றோம். இந்த கடைசி ஆண்டு வெறும் 933 கோடி அளவிற்கு குறைந்திருக்கின்றன. அதற்கு முழு முதல் காரணம் எங்களுடைய கழகத் தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் வந்து மின்சாரத்தினுடைய தேவைகளை பற்றி சொன்னாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து
ஓன் ஜென்ரேஷனு, அதே போல் ஒன்றிய அரசினுடைய தொகுப்பில் வாங்கிறது, மத்திய தொகுப்பில் வாங்கிறது, ப்ரைவேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது, இது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஆண்டுக்காண்டு உயரக்கூடிய அளவிற்கான நம்முடைய மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்துவது, அதே போல் மத்திய தொகுப்பிலிருந்து நாம் பெறுவது, தனியாரிடமிருந்து பெறுவது, இது எல்லாம் வந்து சேர்த்து தான் நம்ம அதுக்கான பணிகளை முன்னெடுக்கிறோம். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அதிகபட்சம் வந்து 21,307 மெகாவாட் வந்து உச்சபட்ச மின் தேவை ஏற்பட்டிருக்கு ஒரு நாள்னாங்க. இது வந்து இப்போ ஏதோ புதுசாக ஏற்பட்டதில்லை. இது இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த 21,307 ஏற்பட்டுருச்சு. இவங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கூட அந்த அளவுக்கு கூட உயரல. 2020-21 பார்த்தீங்கன்னா 16,481 மெகாவாட்டாக இருந்துச்சு. அது அப்படியே படிப்படியாக உயர்ந்து 21-22 17,916 மெகாவாட் 96 மெகாவாட்டு, 22-23 18,053 மெகாவாட்டு, 23-24 19,409 மெகாவாட்டு, 24-25 20,830 மெகாவாட்டு, 25-26 இப்போ 21,307 மெகாவாட். இப்போ இந்த கவுண்டிங்க்கு முன்னாடி இதுதான் ஆண்டுதோறும் படிப்படியாக உயர்ந்து நம்முடைய மின் தேவை அதிகரித்திருக்கின்றன. இந்த மின் தேவை அதிகரித்ததற்கேற்ப நாம் பல்வேறு பணிகளை செஞ்சுருக்கோம். இன்னொன்று ரொம்ப விவரமாக காலையில் ஒரு கருத்தை முன் வச்சார். அதாவது வந்து மின்சாரத்தினுடைய தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வழிகள் இருக்குது. எமர்ஜென்சிக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சில் வாங்குகிறோம். அந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்குறதுக்கு அன்றைய எக்ஸ்சேஞ்ச் என்ன ரேட்டு நிர்ணயிக்குதோ அந்த ரேட்டை நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு தான் பணம் கொடுக்குறோம். யாரும் வந்து நமக்கு சப்ளை பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுக்கறதில்ல. மின்சார வாரியம் யார் எக்ஸ்சேஞ்சு கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம எக்ஸ்சேஞ்சில் பணத்தை கட்டுறோம், அவங்க நமக்கு சப்ளை கொடுக்குறாங்க, நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். இதுதான் எக்ஸ்சேஞ்சுக்கும் மின்சார வாரியத்துக்கும் உள்ள நடைமுறைகள். யார் சப்ளையர், கருப்பா சாப்பா யாருமே நமக்கு தெரியாது. யாருமே அதுதான், இப்போ இருந்தாலும் சரி, முன்னாடி இருந்தாலும் அதுதான். அதனால் எக்ஸ்சேஞ்சுக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம வாங்குகிறோம். இன்னொன்று ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம டெண்டர் போட்டு வாங்குறது இருக்குது. அதே போல் வந்து மீடியம் டேர்மில் நம்ம டெண்டர் போட்டு வாங்குறது இருக்குது. லாங் டேர்மில் டெண்டர் போட்டு வாங்குறது இருக்குது. இப்போ ஷார்ட் டேர்ம்னா ஒரு வருஷத்துக்குள்ளே தேவையானதுக்கு நம்ம டெண்டர் போட்டு வாங்கிக்கலாம். இந்த வருஷம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் டெண்டர் போட்டு வாங்கிக்கிறது. மீடியம் டேர்ம்னா 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம டெண்டர் போட்டு வாங்கிக்கிறது. லாங் டேர்ம்னா 5 வருஷத்துக்கு மேலே நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வாங்கிக்கிறது. இதுதான் மின்சார வாரியத்தினுடைய நடைமுறைகள். இன்னைக்கு காலையில் வந்து மின்துறை அமைச்சர் சொல்லும்போது வந்து லாங் டேர்முக்கான பர்ச்சேஸ்க்கான வேலைகளுக்கு நாங்கள் இப்போ தொடங்கியிருக்கோம், விரைவில் அதுக்கான பணிகளை மேற்கொள்ள போகிறோன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதை. அதாவது ஒரு வகையில் என்னென்னா, நமக்கு வந்து அதிகமான தேவைகள் வந்து சம்மரில் தான் இருக்குது. கோடை காலங்களில் தான் நம்முடைய உச்சபட்ச மின் தேவைகள் இருக்கும். இப்போது 2 மாதங்கள் அதிகபட்சம் போனால் ஒரு 2.5 மாதம் 3 மாதம் 2 மாதங்கள் தான் அதிகபட்சம் நம்ம எடுத்துக்க முடியும். ஏப்ரல் மேல எடுத்துக்கலாம். அதனால் அந்த காலகட்டங்களுக்காக அந்த 2 மாதத்துக்காக நீங்கள் லாங் டேர்ம்னு போனீங்கன்னா குறைஞ்சி ஒரு 5 வருஷத்துக்கு டெண்டர் போடணும். இப்போ அந்த லாங் டேர்முக்கான கட்டணத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சோம்னா, மின்சாரமே நம்ம அவங்ககிட்ட வாங்கலைன்னா கூட அவங்களுக்கான ஃபிக்ஸட் சார்ஜை கொடுக்கணும். நம்ம என்ன டெண்டர் கண்டிஷனில் போட்டிருக்காங்களோ அந்த ஃபிக்ஸட் சார்ஜை அவங்களுக்கு கொடுக்கணும். அதில் சம்மரில் கூடுது, அந்த 2 மாதம் கூடுது, 15 நாள் கூடுது, 1 மாதம் கூடுது அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம இந்த 4-5 ஆண்டுகள் எப்படி நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 வாரம் தேவை அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா அந்த 1 வாரத்துக்கான பர்ச்சேஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம், அதை மட்டும் டெண்டர் போட்டோம். 1 மாதத்துக்கு தேவைன்னா அந்த 1 மாதத்துக்கான டெண்டர் மட்டும் போட்டோம். இல்லை 60 நாட்களுக்கு தேவைன்னா 60 நாட்களுக்கான டெண்டர் மட்டும் போட்டோம். அப்படி போட்டால் கூட எந்த இடங்கள்லையும் அதிகமான விலைகள் நம்ம கொடுக்கல. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேப்பர்லேயே என்ன ஆவரேஜ் ரேட்டுங்கிறதுலாம் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. மினிமம் ரேட் அதில் எவ்வளோ இருக்குது என்னங்கிறதையும் பார்த்தங்க. அதனால் வந்து எந்த இடங்களையும் நம்ம கூடுதலான விலைகள் கொடுத்து மின்சாரத்தை வாங்கப்படவில்லை. குறிப்பாக இன்னும் ஒன்று, இந்த மின்சாரத்தில் வந்து அவர் சொன்ன அந்த 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 தோணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதான் அந்த மின்சார கொள்முதலில் மிகப்பெரிய ஒரு தவறுகள் நடந்தது, இழப்புகள் நடந்தது, நிறைய அதில் வந்து லீக்கேஜ் இருக்குது, அதை அடைக்கணும், சீர்திருத்தம் பண்ணணும், இப்படி பல கருத்துக்களை ஒவ்வொரு இடையிலையும் ஒவ்வொரு ஸ்லைட் அப்பையும் அந்த கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்தாங்க. அதாவது இது கம்ப்ளீட் மின்சாரத்தினுடைய கொள்முதல்ங்கிறது தனியார்கிட்ட வாங்கிறது எல்லாமே டெண்டர் தான். யார் வேணாலும் டெண்டர் போடலாம். ஒன்று நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறவங்க போடலாம், ஸ்டேட்டை தாண்டி வெளியில் இருக்கிறவங்களும் போடலாம். அவங்க என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்களோ அந்த ப்ரைஸ் டான்ஜெட்கோ ஏற்றுக்கிட்டால் அதுக்கான அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த ப்ரைஸ் டான்ஜெட்கோ ஏற்றுக்கலைன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் போட மாட்டாங்க. திரும்ப அவங்கள கூப்பிட்டு ரேட்டை குறைக்க சொல்லி பேசுவாங்க. குறைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா டான்ஜெட்கோ அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒத்துக்கலைன்னா ரீடெண்டர் போவாங்க. இதுதான் ஒவ்வொரு ஆண்டுகளும் இருக்கக்கூடிய நடைமுறை. ஆகையால் அதை வந்து மின்துறை அமைச்சர் கொஞ்சம் அதை பார்க்கணும், ஸ்டடி பண்ணி பார்க்கணும், எப்படி கடந்த காலங்களில் அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து எந்த புதிய மின் திட்டங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். கடந்த 5 வருஷமாக எந்த திட்டங்களும் புதுசாக கொண்டு வரல, ஆனால் செலவினங்கள் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு நல்லா தெரியும்,
வட சென்னை அனல்மின் திட்டம் ஸ்டேஜ் 3 எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து அந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க. இன்றைக்கி அதுக்கான மின் உற்பத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கு. 800 மெகாவாட்டுக்கான அந்த மின் உற்பத்தி திட்டங்களை 5 வருஷத்தில் முடித்து அந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உடன்குடி அந்த திட்டங்களையும் முடித்து பயன்பாட்டுக்கு எங்களுடைய முதலமைச்சர்கள் கொண்டு வந்தாங்க. பொதுவாக போன 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9032 மெகாவாட் வந்து நம்மளுடைய அந்த நிறுவுதிறனில் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரு 5 வருஷத்தில் மட்டும் நம்ம கூடுதலாக சேர்க்கப்பட்டது. அதில் சோலார் வந்து 7769 மெகாவாட்டு கூடுதலாக கடந்த 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. எண்ணூர் திட்டத்தை பற்றி சொன்னாங்க. அது ஏற்கனவே 73% பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல் உப்பூர் திட்டங்களை பற்றி அதில் சொன்னாங்க. உப்பூர் திட்டங்கள் வந்து நாங்கள் இருக்கும்போது என்னென்னா ஒரு யதார்த்த கள நிலவரங்களை சொல்லணும்னா உப்பூருக்கு வந்து தூத்துக்குடியிலேருந்து கோல் எடுத்துக்கிட்டு போய் நாங்கள் மின் உற்பத்தி செய்யணும். அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜை நம்ம காசு போட்டு பார்க்கும்போது செலவினங்கள் கூட வர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக மின்சார வாரியம்னா அது சம்மந்தமாக ஆய்வு பண்ணி செலவினங்கள் எவ்வளோ வரும், நமக்கு தூத்துக்குடியிலேருந்து உப்பூருக்கு நம்ம கோல் எடுத்துகிட்டு போய் டிரான்ஸ்போர்ட்டில் செலவு கூட வந்தால் நமக்கு இழப்புகள் ஏற்படுமே, அதை ஆய்வு செஞ்சு அந்த திட்டங்களை மறுபரிசீலனை பண்ணலாங்கிறதுக்காக அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் இன்னொரு திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா குந்தா இருக்குது. இப்போ அவங்க வந்து பம்பு ஸ்டோரேஜ் எல்லாம் சொன்னாங்க. அந்த குந்தாவை பொறுத்த வரைக்கும் வந்து 2021 வரைக்கும் வெறும் 183 கோடி தான் செலவாக இருந்தது. நாங்கள் 5 வருஷத்தில் அது 2942 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம். ஏறத்தாழ 85 விழுக்காடு பணிகள் முடிஞ்சிருச்சு. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. விரைவாக அதை முடிக்க போகிறாங்க. கொல்லிமலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 73 கோடி தான் செலவாக இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போ 500 கோடி செலவு பண்ணியிருக்கோம். 506 கோடி செலவு பண்ணி ஏறத்தாழ 90 விழுக்காடு பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு. அந்த பணிகளும் முடிப்பதற்கான பணிகள் 5 வருஷத்தில் வேகப்படுத்தி மிக சிறப்பாக அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக அதனால் புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் அது மட்டும் இல்லை, தூத்துக்குடியில் ஒரு புதிய அனல் மின் நிலைய திட்டங்களுக்கான அறிவிப்புகள் நாங்கள் கடைசி ஆண்டு அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். அந்த பணிகளை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அதுக்குள்ளே ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதனால் நம்முடைய மின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கான மின் உற்பத்தி திட்டங்கள் கடந்த காலங்கள் நிலுவையில் இருந்ததை 2 திட்டங்கள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் பம்பு ஸ்டோரேஜ் உள்ளிட்ட திட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்து அதற்கான பணிகளை விரைவாக முடிப்பதற்கு மிக வேகமாக போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை செஞ்சுருக்கிறோம். அதேபோல் பணியாளர்கள் பற்றாக்குறையை பற்றி காலையில் வெள்ளை அறிக்கையில் ரொம்ப கோடிட்டு காட்டினாங்க. ஒவ்வொரு முறையும் போகும்போது எங்கே பத்திரிகையாளர் பார்த்தாலும் வந்து பணியாளர் பற்றாக்குறை 60,000 பேர் ஷார்ட்டேஜ், 65,000 பேர் ஷார்ட்டேஜ், 70,000 பேர் ஷார்ட்டேஜ். மதுரையில் பார்த்தாலும் சரி, சென்னையில் பார்த்தாலும் சரி, மின் வாரியத்தில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு பேச்சு தொடர்ந்து மின்துறை அமைச்சர் முன்வைக்கிறாங்க. கடந்த காலங்களிலும் இதே பணியாளர்கள் தான் இருந்தாங்க. இதே பணியாளர்கள் வச்சு தான் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் கொடுத்தோம். எந்த பாதிப்பும் இல்லை. பொதுவாக மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் நம்ம போற்றி வணங்கணும். மழை, வெயில், இரவு, பகல், நேரங்காலம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. 24 மணி நேரம் பணி செய்யக்கூடிய, அதுவும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள் எங்களுடைய மின் வாரியத்தினுடைய பணியாளர்கள். உள்ளபடியே வந்து நம்ம ஒரு நிமிஷமோ 5 நிமிஷமோ பவர் கட் ஆச்சுன்னா நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனால் அவங்க நேரங்காலம் பார்க்குறதில்ல. வீடுகளுக்கு கூட போகாமல் உட்காந்து இரவு பகல் பார்க்காம மழை வெள்ளம் பார்க்காம வேலை செய்கிறாங்க. அப்படி பாராட்டுக்குரியவர்கள். அந்த பணியாளர்களை வச்சு தான் நாங்கள் கடந்த 5 ஆண்டுகள் வந்து எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 343 பணியாளர்கள் எடுக்கப்பட்டதா அந்த வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். நேற்று வந்து ஏஇ போஸ்ட்டு, ஏஏஓ போஸ்டெல்லாம் எடுத்து ஏறத்தாழ ஒரு 401 பேர்த்துக்கு இன்றைய மின்துறை அமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அவருடைய வச்சு அவர்களுக்கான பணி ஆணைகள் கொடுத்தாங்க. நான் உங்கள் மூலிமா ஒன்று மின்துறை அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த தாவேக அரசினுடைய மின்துறை அமைச்சர்கிட்ட இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாளைக்குள்ளே இந்த மின்சார வாரியம் டிஎன்பிசிக்கு ஒரு லெட்டர் எழுதி இவ்வளோ போஸ்ட் எங்களுக்கு காலியாக இருக்குது, நீங்கள் இதை தேர்வு பண்ணி கொடுங்கன்னு அனுப்பி இந்த 40 நாட்களுக்குள்ள டிஎன்பிசி வந்து அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அதை ரிசல்ட்டு கொடுத்து தேர்வு பண்ணி அந்த பட்டியலை மின் வாரியத்துக்கு கொடுத்து நேற்று ஆணைகள் கொடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். இந்த 40 நாட்களுக்குள்ள இது நடந்திருந்துன்னா அவங்க பெருமையோடு சொல்லலாம். அதில் அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு கருத்து சொன்னார், இது ஏதோ வந்து அவங்க 1 பைசா செலவு இல்லாமல் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. முந்தைய ஆட்சியில் 5 பேர் 10 பேரை அழைச்சி பேசுவாங்க, ஏதோ பேசுவாங்கலாம் சொல்லி சொன்னார். இந்த டிஎன்பிசியில் யார் அப்ளிகேஷன் போட்டால், யார் எக்ஸாம் எழுதுனா, யாருக்கு ரிசல்ட் வந்துச்சு, யாருக்கு அப்பாயின்மெண்ட் வந்துச்சுன்னு தெரியாது. பொதுவாக மின்சார வாரியம் பொதுவாக டிஎன்பிசியிலேருந்து வரக்கூடியது என்னென்னா
அந்த தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய பட்டியல் சம்மந்தப்பட்ட துறைக்கு வரும். அந்த துறையில் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு அந்த போஸ்டிங் போடுவாங்க. எந்த இடங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, நியரஸ்ட்டாக அவங்களுக்கு எங்கே இருக்க பணியிடங்கள் அந்த போஸ்டிங் போடுவாங்க. அது மட்டும்தான் அந்தந்த துறையினுடைய வேலை. இது கூட தெரியாமல் ஒரு மின்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு 5 பேர் 10 பேர்த்த அழைச்சி பேசுவாங்கன்ட்டு. அவர் வெளியிட்ட அந்த ஆணைகள் கொடுக்கப்பட்ட 401 போஸ்ட்டும் கடந்த ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வச்சு, கடந்த ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் வச்சு தேர்வு செய்யப்பட்டு நேற்று அதுக்கான ஆணைகளை கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்தல் இல்லாமல் இருந்தால் நாங்களே எங்கள் முதலமைச்சர் வச்சு அந்த ஆணைகளை நாங்கள் கொடுத்துருப்போம். அதை வந்து ஏதோ அவங்களே வந்து டிஎன்பிசிக்கு அனுப்பிச்சு அவங்களே வெளிப்படைத்தன்மையோடு எடுத்ததை போல் அவங்களே வந்து எந்த விதமான இது இல்லாமல் ரீல்ஸ் வரைக்கும் அந்த லெவலுக்கு அவங்க எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. முதல்ல அவர் கொஞ்சம் உணரணும், அதாவது யதார்த்த நிலையை உணரணும். எந்த அரசியல் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அது எப்போ நடந்துச்சு, இப்போ நம்ம அதை எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒத்துக்கணும். அவங்க இப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம் போன ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சு, முந்தைய அதிமுக ஆட்சியில் இப்போ நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், இந்த ஒப்பீடுகளை சொல்கிறோம். அந்த ஒற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்த மனநிலை இந்த மின்துறை அமைச்சர்கிட்ட வேணும். அது இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே போல் வந்து நான் இன்னும் கூட அவருக்கு கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு சொல்கிறேன். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்காங்க, டிப்ளமோ ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு 656 பேர்த்துக்கு டிஎன்பிசியில் ரெடியாக இருக்குது. அதுவும் நாங்கள் அனுப்பிச்ச பட்டியல் தான். அது பட்டியல் ரெடியானால் அவங்க உடனே மின்துறை அமைச்சர் அவங்களுடைய முதலமைச்சரை வச்சு பணியாணைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் வந்து ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஃபீல்டு அசிஸ்டண்ட், அது ஒரு 1795 பேர்த்துக்கு எல்லாம் முடித்து டிஎன்பிசி ரெடியாக இருக்குது. அதையும் இன்றைய முதலமைச்சரை வச்சு இன்றைய மின்துறை அமைச்சர் வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டு, இதெல்லாம் பாக்கி இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லுங்கள். ஆனால் ரீல்ஸ் மட்டும் வந்து நீங்கள் எதை கொடுத்தீங்க வெளிப்படைத்தன்மையோடு செஞ்சீங்கன்னு தயவு செஞ்சு மக்கள்கிட்ட ஏமாத்துற மாதிரியான ஒரு செய்திகளை போட வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். அதனால் வந்து கடந்த காலங்களில் மின்வாரியம் டிஎன்பிசிக்கு அனுப்பி தேர்வு செய்யப்பட்ட பணியிடங்கள் தான் நேற்று வழங்கப்பட்ட அதற்கான பணி நியமன ஆணைகள். இனி அடுத்து வரக்கூடிய டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஐடிஐ முடித்தவங்களாக இருந்தாலும் சரி, ஃபீல்டு அசிஸ்டண்டாக இருந்தாலும் டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக இருந்தாலும், அதுவும் கடந்த திமுக ஆட்சியில் எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் தான் இப்பொழுது அதற்கான ஆணைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன. அதே போல் போன 5 வருஷத்தில் மின்வாரியத்தினுடைய உள்கட்டமைப்புகளை பற்றி சொன்னாங்க. போன 5 வருஷத்தில் என்னென்ன வேலைகள் நடந்துச்சு, 122 துணை மின் நிலையங்கள் முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு அந்த வெள்ளை அறிக்கையிலே இருக்குது. அந்த வெள்ளை அறிக்கையிலே 122 துணை மின் நிலையங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குன்னு இணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். ஆனால் சொல்லும்போது என்ன சொன்னார், எந்த வேலையும் நடக்கலை, எந்த வேலையும் நடக்கல, நடுவில் எந்த வேலையும் நடக்கலைன்னு ஒரு வார்த்தைகள் இடையில இடைச்சர்களாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அதில் குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மின்மாற்றிகள் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர், அது வந்து 99,573 கடந்த 5 வருஷத்தில் போடப்பட்டதா அவரே அந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்லிவிட்டு திரும்ப சொன்னார் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இஹெச்டி லைன் இருக்குது, ஒரு 4003 கிலோமீட்டர் போன 5 வருஷம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அந்த வெள்ளை அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு என்ன சொன்னார், எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து ஹெச்டி லைன் இருக்குது, ஒரு 25,963 கிலோமீட்டர் போன 5 வருஷம் வந்து உள்கட்டமைப்பு பணிகள் அந்த மின் விநியோகத்துக்காக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த வெள்ளை அறிக்கையில் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் வந்து எல்டி லைன் இருக்குது, ஒரு 23,179 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து போன 5 வருஷம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை அறிக்கையில் கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சுட்டு எல்லாம் இடையில கேப்பில் வரும்போது திரும்ப ஒரு முறை என்ன சொன்னார், போன 5 வருஷம் எதுவும் நடக்கலை, வருமானம் கூடிச்சு ஆனால் செலவு எங்கே போச்சுன்னு தெரில, அந்த பணங்கள் நிதிகள் எங்கே போச்சுன்னு தெரில அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சார். இது எல்லாம் அவங்க சொன்ன அவங்களுடைய வெள்ளை அறிக்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சரத்துகள், அவர்கள் சொன்ன எண்ணிக்கையை தான் இப்போ நான் இந்த நேரத்தில் உங்கள் இடத்துல முன்வைக்க விரும்புகிறேன். அதே போல் 25 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன் மின்மாற்றிகளை பற்றி சொன்னார். இதெல்லாம் 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இதெல்லாம் இப்போ மாற்றணும், கணக்கில் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து அதாவது யாருக்குமே தெரியாதவங்களுக்கு வேணால் அது ஒரு புதுசாக தெரியும். ஏன்னா இவர் இப்போ தான் போய் 40 நாள் ஆச்சு, அதனால் அவருக்கு அது புதுசாக தெரியும். ஏற்கனவே மின் வாரியத்தில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு இது தொடர்ந்து அங்கேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் ஒவ்வொரு அரசும் ஆண்டுதோறும் செய்யக்கூடிய தொடர் நடைமுறை பணிகள் ஒவ்வொரு வருஷமும் எடுப்பாங்க. இப்போ நம்ம அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த வருஷம் எவ்வளோ துணை மின் நிலையங்கள் எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் அப்படி நம்ம துணை மின் நிலையங்களுடைய அறிவிப்புகளை வெளியிடுவோம். அந்த வகையில் போன 5 வருஷத்தில் 423 துணை மின் நிலையங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. 5 வருஷம் சேர்ந்து 423 துணை மின் நிலையங்களில்
பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டது இருக்குது, பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்குது, நிலம் எடுத்து அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு டெண்டர் கோர வேண்டிய ஸ்டேஜில் இருக்கிறது இருக்குது, சில பணிகள் வந்து நிலம் இல்லாத இடங்களும் இருக்குது. இது எல்லாம் வந்து தொடர் நடைமுறைகள். அதனால் ஏதோ புதுசாக வந்து 25 வருஷத்துக்கு மேலே இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நான் கூட ஒரு கருத்து சொல்ல முடியும். அதாவது என்னென்னா, எங்கெல்லாம் நாங்கள் வந்து இந்த லோ வோல்டேஜ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்கள் கணக்கெடுத்து ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றணும். உங்களுக்கே தெரியும், அதை நான் சட்டசபையிலையும் சொன்னேன், சில நேரங்களில் பத்திரிகைகள்கிட்டையும் சொன்னேன். இதெல்லாம் வந்து மின்சார வாரியம் கணக்கெடுத்து செய்யக்கூடிய பணிகள். இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எம்யூ போட்டோம். நிறைய எங்களுடைய கழக இளைஞரணி சிலர் துணை முதலமைச்சராக இருந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் கூட அவருடைய கைகளாலேயே வந்து அந்த ஆர்எம்யூ வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 5433 ஆர்எம்யூ வந்து சென்னை உட்பட அந்த சட்டமன்ற தொகுதிகளில் நிறுவப்பட்டிருக்கு. அதில் இன்றைய மின்துறை அமைச்சருடைய முதலமைச்சர் தொகுதி பெரம்பூர் தொகுதியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 260 ஆர்எம்யூ போட்டு 260 ஆர்எம்யூ வந்து பெரம்பூர் தொகுதியிலேயே கடந்த 5 ஆண்டுகளில் நிறுவப்பட்டிருக்கின்றன. 5433 புதிய ஆர்எம்யூகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. சென்னையில் அதே போல் வந்து யூஜி கேபிள் எங்கெங்கெல்லாம் முடிக்காமல் இருந்ததோ பல நேரங்களில் நான் சட்டசபையில் சொன்னேன், யூஜி கேபிள் முடிக்காத இடங்கள்லாம் அது முழுமையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதையும் நான் எவ்வளோ என்னங்கிறதையும் சொன்னேன். அதே போல் ஒரு நிகழ்ச்சி ஒன்று மின்வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் நடந்துச்சு. ஒரு 300 பேர்த்துக்கு வந்து பணி உயர்வு கொடுத்து, அவங்களுக்கு போஸ்ட் பணி உயர்வு கொடுத்து, ஏதோ புதுசாக இந்த அரசு வந்தோடனே வந்து இது வரைக்கும் மின்வாரியத்தில் பணி உயர்வே நடக்கலை, 20 வருஷமாக காத்திருந்த ஒருத்தர் வந்து என்னை பார்த்தாருன்னு இன்றைக்கி அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறப்ப பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த மின்கல பணியாளர்களை கேட்டாலே சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை கேட்டாலே சொல்லுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் தேதி குறிப்பிடாமல் தேதி மாறாமல் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்பாகவே மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களுக்கான பணி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றன. இவர் கடைசியாக நாங்கள் ஒரு 300 பேர்த்துக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சார். நாங்கள் அனுப்பின பட்டியல் வந்து நீதிமன்றத்தில் அந்த கேஸ் இருந்துச்சு. டைரெக்டாக போஸ்டிங் வந்தவங்களுக்கும் உள்ள டிபார்ட்மெண்ட்லேருந்து படித்து அந்த போஸ்டிங் வந்தவங்களுக்கான வித்தியாசங்கள் கோர்ட்டில் இருந்துச்சு. அந்த கோர்ட்டு வந்து 11ஆம் தேதி 11/3/2026 ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் 12ஆம் தேதி சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு அந்தந்த மாவட்டங்களில் பட்டியலை சரிபார்த்து எங்களுக்கு தலைமைக்கு திருப்பி அனுப்புமாறு மின்சார வாரியம் கேட்டிருக்கு. அந்த பட்டியலை சரிபார்த்து கொடுங்க. 11ஆம் தேதி தீர்ப்பு, 12ஆம் தேதி அந்தந்த அலுவலகங்களுக்கு அனுப்பி வச்சு பட்டியலை சரிபார்த்து கொடுங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. 13ஆம் தேதி அந்த பட்டியல் சரிபார்க்கப்பட்டு உடனடியாக 416 பேர் அனுப்பிச்ச பட்டியலை சரிபார்த்து தலைமை அலுவலகத்துக்கு 13ஆம் தேதி கொடுத்துட்றாங்க. 14ஆம் தேதி சனிக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 15 தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வந்துச்சு. 15ஆம் தேதி தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வந்துச்சு. சரி, தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துருச்சு, பணி உயர்வு வழங்க முடியாது, நிறுத்தி வச்சாச்சு, வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருச்சு, புது அரசு பதவி எடுத்துருச்சு. அப்போ ஒரு 300 பேர்த்துக்கு அந்த பணி உயர்வு கொடுத்துருக்குறீங்க. அப்போ வெளிப்படைத்தன்மையோடு சொல்லணும்ல, எந்த தேதியில் நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு, எந்த தேதியில் வந்து தலைமை அலுவலகத்திலேருந்து சம்மந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு இந்த பட்டியல் சரிபார்த்து கொடுங்கன்னு அனுப்பிச்சாங்க, எந்த தேதியில் பட்டியல் சரிபார்த்து தலைமை அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டது, இடையில் எத்தனை நாள் இருந்துச்சு, எதனால் இது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த பணி நியமன அந்த பணி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு சொல்லியிருந்தால் யதார்த்தத்தை நம்ம உணரலாம். ஆனால் அவங்ககிட்ட எப்பயுமே வெளிப்படைத்தன்மை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வழக்கமாக திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற அரசு தான் இன்றைய தாவேக அரசு. அப்படி தான் ஒன்றொன்னே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பணி உயர்வுலையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பணி நியமன ஆணைகள்லேயும் தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி தான் ஏதோ அவங்க கொடுத்ததை போல் ஒரு கருத்தை முன் வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து சொன்னார், கடந்த 5 வருஷத்தில் வந்து புதிய தொழிற்சாலைகள் எதுவும் பெருசாக வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அப்படியே போகிற போக்கில் பேச்சுவாக்கில் ஒரு செய்தியை முன் வச்சார். நான் அதுக்கு ஒரு உதாரணத்தை அவருக்கு சொல்கிறேன், அவர் போய் எடுத்து பார்க்கட்டும். மின்வாரியத்தில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் நாள் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி என்னங்கிறதுல. 2021-22 வந்து அந்த ஹெச்டி தொழிற்சாலை, உயரழுத்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் எவ்வளோ மின்சாரத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே நமக்கு எந்த அளவுக்கு வந்து தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கு, தொழில்துறை உயர்ந்திருக்குங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஹெச்டி பொறுத்த வரைக்கும் 21-22 27,000 மெகாவாட்டாக இருந்துச்சு. 27,000 மில்லியன் யூனிட், 27,000 மில்லியன் யூனிட் ஒரு வருஷத்தில் பயன்படுத்தின மின்சாரம் 21-22.
அதுவே 24-25 34,000 மில்லியன் யூனிட். 34,000 மில்லியன் யூனிட். ஆக மின்சாரத்தினுடைய நுகர்வு மில்லியன் யூனிட் உயர்ந்திருக்கு. இது அவர் எடுத்து இதெல்லாம் வெள்ளை அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து எவ்வளோ மின் நுகர்வு உயர்ந்திருக்கு, அதில் தொழிற்சாலைகளில் எவ்வளோ உயர்ந்திருக்கு, எல்டி தொழிற்சாலையில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஹெச்டி தொழிற்சாலையில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா வெளிப்படைத்தன்மையோடு அந்த வெள்ளை அறிக்கை வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியும். மாறாக அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் 16ஆம் தேதி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு. மின்சார வாரியத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தான ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டாங்க. அந்த பத்திரிகை செய்தியில் 121 புதிய துணை மின் நிலையங்கள் அல்லது மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 121 சப்ஸ்டேஷனு 10,100 கோடி ரூபா மதிப்பீட்டில் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்போ அவர் என்ன சொல்லணும்? இன்னைக்கு எதுவுமே 5 வருஷம் எடுத்துக்கல, வருமானம் வந்துச்சு, ஆனால் அந்த பணம் நிதி எங்கே போச்சுன்னு தெரியலை, வீண் விரயமாயிருச்சு, பல்வேறு வகைகளில் முறைகேடாக போயிடுச்சு, தவறுதலாக போயிடுச்சு, மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, இப்படி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அப்போ 10,109 கோடிக்கு 121 துணை மின் நிலையங்கள் நடக்கிறத அவங்களே ஒத்துருக்காங்க. இன்னொன்று அந்த பத்திரிகை செய்தியிலேயே ஒன்று சொல்கிறாங்க, 231 துணை மின் நிலையங்கள் 15,000 கோடியில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணப்போ சொன்னார் நிலங்கள் எடுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னார். அவர் பேச்சுவாக்கில் அது சொன்னதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வேணால் திரும்ப ஒரு கூட போட்டு பாருங்கள். இந்த 231க்கு நிலங்கள் எடுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னார். நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இன்றைய மின்துறை அமைச்சர்கிட்ட, இந்த 40 நாட்களுக்குள் 231 துணை மின் நிலையங்கள் எங்கெங்கே தேவை என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை ஆய்வுக் கூட்டங்கள் நீங்கள் நடத்தி அந்த அதிகாரிகள் களத்தில் சென்று எங்கெல்லாம் நமக்கு கூடுதலாக துணை மின் நிலையங்கள் தேவை என்பதை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதற்கான கருத்துரு தலைமைக்கு அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு அதற்கான நிலங்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் பேசி அந்த நிலங்களை மின்வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்து அதற்கு பிறகு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அந்த திட்ட மதிப்பீடு தான் இந்த 15,000 கோடியா? இது இந்த 40 நாளில் நடந்திருக்குமா? இந்த 40 நாளில் அந்த வேலைகளை செஞ்சேன்னு அவர் ஒத்துக்க முடியுமா? ஆக ஏற்கனவே நாங்கள் 5 ஆண்டுகளில் எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிக்கப்பட்ட துணை மின் நிலையங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய துணை மின் நிலையங்கள், நிலம் எடுக்கப்பட்டு டெண்டருக்கு தயாராக இருந்த துணை மின் நிலையங்கள், இது எல்லாம் கணக்கில் எடுத்து இப்போ 231 துணை மின் நிலையங்கள் நிலம் எடுத்தாச்சுன்னு சொல்லி இப்பொழுது அதற்கான புதிய பணிகளை போல முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை அவர் புரிஞ்சுக்கணும். எப்போ நிலம் எடுத்தாங்க, எப்போ அந்த ப்ரொபோசல் வந்துச்சு, எப்போ எஸ்டிமேட்டு போட்டாங்க, அதனோட காஸ்ட் என்னங்கிறதெல்லாம் எந்தெந்த தேதியில் நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைய அமைச்சர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் அதே போல் இன்னொன்று சொன்னார். அந்த இடத்துல வந்து அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மின்சார வாரியத்தில் வந்து பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளருங்கிறது யார் டெண்டர் எடுத்தாங்களோ, அந்த கான்ட்ராக்ட் எடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட பணிபுரியக்கூடியவங்க. பெரும்பான்மையாக வந்து யாருமே மின்சார வாரியத்தில் 10 வருஷம் 15 வருஷம் அவங்க பணியாற்றி இருப்பாங்க. ஆனால் யாரோ ஒரு ஒப்பந்தம் எடுத்தவங்ககிட்ட அவங்க கான்ட்ராக்ட் பேசிக்கில் பணியாற்றி இருப்பாங்க. அதனால் அவங்கள பணி நிரந்தரம் செய்யணுங்கிற அந்த கோரிக்கைகளை அவங்க முன் வச்சுருக்காங்க. அது சம்மந்தமாக அவங்க ஏதோ வந்து மின்சார வாரியத்திலேயே 15-20 ஆண்டுகள் பணியாற்றியதை போல் அந்த கருத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இன்னொரு முறை அவர் தெளிவாக அந்த துறையினுடைய அதிகாரிகளிடத்தில் பேசி அதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் வந்து கிரீன் எனர்ஜிக்கு 5 ஜோனல் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பொதுவாக ஒவ்வொரு அரசும் கூடுதலாக தேவையான புதிய மண்டலங்கள் உருவாக்குவது, புதிய வட்டங்கள் உருவாக்குவது, கோட்டங்கள் உருவாக்குவதெல்லாம் அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப, அதனுடைய மின் இணைப்புகளுக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப புதிதாக உருவாக்கப்படுவது. அந்த வகையில் நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 3 புதிய மின் பகிர்மான கோட்டங்களை உருவாக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கரூராக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும் 3 இடங்களில் எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து அதை திறந்து வச்சாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு புதிய வட்டத்தை உருவாக்கணும். அதே போல் வந்து 11 ஏடி ஆஃபீஸ் புதுசாக எங்களுடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் போன 5 வருஷத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய அலுவலகங்கள் உருவாக்கப்படுவது என்பது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்படுவது. அவர் கிரீன் எனர்ஜியில் 2 ஜோனல் இருந்தது, 5ஆ பண்ணியிருக்கேன்னு சொன்னார். சரி, வரக்கூடிய காலங்களில் எங்கே இருக்குது என்னங்கிறத பார்ப்போம், எப்படி அதனுடைய செயல்பாடுகள் அமைங்கிறத பார்ப்போம். அதே போல் இப்போ இந்த மின்கட்டண உயர்வுங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொன்னார், அந்த மின்கட்டண உயர்வுனால் வந்து ஏற்றாதனால மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்படுமானா ஏற்படாதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். எப்படி ஏற்படாமல் இருக்கும்? எப்படி ஏற்படாமல் இருக்கும்? ஆனால் எங்கள் முதலமைச்சர், எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் வந்து மின்கட்டண உயர்வு, எங்களுடைய டிஎன்ஆர்சி வந்து ஒழுங்குமுறை ஆணையம் வந்து மின்கட்டண உயர்வை ஏற்றுங்கன்னு உத்தரவு போடும்போது அரசு அதுக்கான நிதியை மின்சார வாரியத்தை கொடுத்துருவாங்க. எங்கள் முதலமைச்சர் கொடுத்துருவாங்க. கொடுத்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அரசு அந்த நிதிகளை கொடுத்து மின்சார வாரியத்திற்கு அந்த இழப்புகளை சரி செய்யும். அப்படி தான் இந்த அரசு செய்யணும். அது இன்றைக்கி அவர் சொல்லலை. இந்த அரசு அந்த இழப்பீடுகளை கொடுப்பதற்கு இந்த அரசு தயாராகும். அப்போ தான் மின்சார வாரியத்துக்கு இழப்பு ஏற்படாமல் இருக்கும். அதனால் போகிற போக்கில் வந்து இல்லை இழப்பு ஏற்படாது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை கடந்து செல்லக்கூடிய வார்த்தை இல்லை. கடந்த 5 ஆண்டுகளில் டிஎன்ஆர்சி வந்து ஒழுங்குமுறை ஆணையம் வந்து மின்கட்டணம் உயர்த்திய போதெல்லாம் அரசினுடைய நிதிகளை கொடுத்து முதலமைச்சர் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத ஒரு சூழலை உருவாக்கி தந்தார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அதே போல் பேட்டரி ஸ்டோரேஜை பற்றி சொன்னார். இன்னொன்று சொல்லுவாருன்னு நினச்சி நான் அந்த பேட்டரி ஸ்டோரேஜை பற்றி, இது நாங்கள் இருக்கும்போதே இதுக்கான டெண்டர் வெளியிட்டு பேட்டரி ஸ்டோரேஜுக்கு டெண்டரும் முடிஞ்சு ஏறத்தாழ 1500 மெகாவாட்டு ஹவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது அடுத்து நம்ம எவ்வளோ தேவைகள் இருக்குது, இது ட்ரையல் பேசிக்கில் இப்போ கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு பேஸுக்கு கொடுத்தாச்சு, 1500 மெகாவாட்டு அவருக்கு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது இவங்க கூடுதலாக கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். இது முன்னாடி இந்த திட்டங்களை எடுத்துருக்குறாங்க. நாங்கள் அடுத்து இதை தொடர்ந்து இதை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இதை புதுசாக அவங்க இப்போ கொண்டு வர்றதை போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி இன்றைய ஒயிட் பேப்பர் ரிலீஸ் அப்போ பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே போல் பம்புடு ஸ்டோரேஜை பற்றி சொன்னாங்க. புதிய மின் திட்டங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு 15 இடங்களில் 13,500 மெகாவாட் அளவுக்கு பம்புடு ஸ்டோரேஜில் நீர்மின் உற்பத்தி திட்டங்கள் கண்டறியப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த 5 ஆண்டுகளில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது வந்து அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி திட்டங்கள் 15 திட்டங்கள் வந்து 13,500 மெகாவாட் அளவு கண்டறியப்பட்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு அது ஒயிட் பேப்பரில் சொல்லலாம். அது சொல்லலை. ஏதோ புதுசாக இனிமேல் வரும்போது அவங்களே கொண்டு வந்ததை போல் ஒரு கருத்தை முன்வைக்கிறதுக்கான அந்த முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். அதே போல் வந்து அதிக செலவுன்னாரு. இப்போ நான் சொன்ன இதெல்லாம் எவ்வளோ சப்ஸ்டேஷனு, எவ்வளோ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கு, எவ்வளோ வந்து இஹெச்டி லைனு, எவ்வளோ ஹெச்டி லைனு, எவ்வளோ எல்டி லைனு, இப்படி தொடர்ச்சியாக வந்து செய்யக்கூடிய பணிகள் கூடுதலாக எவ்வளோ வந்து செலவாயிருக்கு, இதெல்லாம் சொன்னோம். ஆனால் வந்து அதிக செலவுன்னு பல முறை சொன்னார். ஒரே ஒரு வேண்டுகோள், உங்கள் மூலியமாக மின்துறை அமைச்சர் வந்து செய்ய வேண்டியது வகை வாரியாக போடணும். எந்தெந்த வகைகள் ஆண்டு வாரியாக வருமானம் எவ்வளவு, எந்தெந்த வகையில் ஆண்டு வாரியாக செலவினங்கள் எவ்வளவு, இதை சொன்னாருன்னா வெளிப்படைத்தன்மையோடு இருக்காருன்னு அர்த்தம். ஆண்டு வாரியாக கட்டின வட்டியே சொல்லணும். 1,59,000 கோடிக்கு எவ்வளோ 5 வருஷம் வட்டி கட்டியிருக்காங்கன்னு சொன்னாருன்னா அவர் இந்த 34,000 கோடி இழப்பு ஏற்பட்டதெல்லாம் அது எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும், எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். இல்லைன்னா நாங்கள் சொல்ல வைப்போம். அதனால் அதில் எந்த இடங்கள்லையும் நாங்கள் வந்து எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அதனால் வெளிப்படைத்தன்மையோடு தான் நாங்கள் முழு நிர்வாகத்தையும் 5 வருஷம் எங்கள் முதலமைச்சர் நடத்தியிருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அவங்க வந்து இப்போ சொல்லலாம் வந்து இதை அரசியலுக்காக வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒவ்வொரு துறைகள் வாரியாக குற்றச்சாட்டு வேணால் சொல்லாமா தவிர அந்த குற்றச்சாட்டை அவங்க நிரூபிக்கணும். சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஒரு பத்திரிகை செய்தியாக இல்லாமல் ஒரு ரீல்ஸாக இல்லாமல் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நிரூபிக்கணும். நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டை தான் சொல்லணும். அதனால் அவங்க வந்து பொத்தாம் போக்கில் போகிற வழியில் அப்படியே பொதுவாக ஒரு குற்றச்சாட்டுக்களை சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு குற்றச்சாட்டுக்களை சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அதை எதிர்கொள்வோம். இன்னொரு கருத்தை சொன்னார், இந்த துறை வந்து போன 5 வருஷம் வந்து தனியாருக்கு தார வார்த்திருப்பாங்கன்ட்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும், மின்சார வாரிய பணியாளர்களுக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். திமுக அரசு எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொடங்கி எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொடர்ந்து இந்த மின்வாரியம் அரசே ஏற்று நடத்த வேண்டும், அதற்கான இழப்புகளை அரசே இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் எவ்வளோ உறுதியாக இருந்தாங்க, எவ்வளோ போராட்டங்களை நடத்தினாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால் கடந்த கால போராட்டங்களை இந்த மின்சார வாரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராட்டங்கள் திமுக முன்னெடுத்திருக்குங்கிறத ஒரு தடவை அவர் திரும்பி பார்த்தாருன்னா இது போன்ற கருத்துக்களை அவர் முன்வைக்க மாட்டார். அதே போல் வந்து அந்த ரொம்ப நாளாக சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா அந்த மின்மாற்றிகளில் ஊழல், மதுரையில் பார்த்தா சொல்லுவார், சென்னையில் பார்த்தா சொல்லுவார், ஏர்போர்ட்டில் பார்த்தா சொல்லுவார், மின்வாரியத்தில் பார்த்தா சொல்லுவார், இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு, முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு.
இந்த மின்மாற்றி கொள்முதலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே கோயம்புத்தூரில் அன்றைக்கி கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன். 1987 ஆரம்பித்து ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான டெண்டர் நடைமுறைகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு காலகட்டங்களில் வந்து அந்த கண்டிஷன்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒவ்வொரு ஆட்சி இருக்கின்ற பொழுது அதற்கான டெண்டர் வெளியிடப்படும். இந்த டெண்டர் எதுவும் மறைமுக டெண்டர் அல்ல, இது ஆன்லைன் டெண்டர். ஆன்லைனில் தான் டெண்டரு. யார் வேணாலும் எந்த மொழியிலேருந்து வேணாலும் இந்தியாவில் எந்த பகுதியிலேருந்து வேணாலும் அந்த ஆன்லைனில் அந்த டெண்டரை அட்டன் பண்ணலாம். அவங்களுக்கான ப்ரைஸை கோட் பண்ணலாம், அவங்களுடைய டாக்குமெண்ட்டை அதில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்த சூழல். அதில் அறப்போர் இயக்கம் ஒரு மனுவை கொடுத்து இதில் தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்கு. அந்த வழக்கு சிபிஐயில் இருக்குது. சிபிஐயில் அந்த வழக்கு இருந்தாலும் கூட தொடர்ந்து அவர் வந்து, நான் சிபிஐயில் இருந்ததுனால அது சம்மந்தமாக அதிகமாக அதுக்குள்ளே கருத்துக்கள் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பாமல் இருந்தேன். சிபிஐயில் இருந்தால் கூட இன்றைய அமைச்சர் வந்து தொடர்ந்து அதில் எதோ மிகப்பெரிய ஒரு தவறுகள் நடந்து விட்டதை போல் அசம்பிளியில் சொன்னார். 44,000 மின்மாற்றிகள் வந்து சிபிஐ விசாரணையில் இருக்குன்னாரு. அந்த வழக்கில் இருக்கிறது 7 டெண்டர். அந்த 7 டெண்டரும் சேர்த்து 27,000 டிரான்ஸ்ஃபார்மர். ஆனால் அதுவே தவிர 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வழக்கில் இருக்குன்னாரு. அவர் சொன்ன கருத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஏங்க அந்த 44,000 டிரான்ஸ்ஃபார்மரும் பயன்படுத்தலையான்னு கேட்டாங்க. ஒரு பொதுமக்கள் பப்ளிக் என்னை பார்த்துட்டு எங்க அது பயன்படுத்தலையான்னு கேட்டாங்க. இல்லையேங்க பயன்படுத்திட்டாங்களேன்னு கேட்டேன். இல்லை அவர் சொன்னதை பார்த்தா எங்களுக்கு அப்படி தெரிஞ்சிச்சு, சிபிஐ வழக்கில் இருக்கிறதுனால அவங்க எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் வந்து சீஸ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரியும் அது வந்து சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்களேன்னாரு. இல்லை உங்கள் மூலியமாக ஒரு கருத்தை சொல்லிடுறேன். சிபிஐ விசாரணைங்கிறது இந்த மின்மாற்றிகள் கொள்முதலில் தவறு நடந்தது நீங்கள் விசாரிங்கன்னு நீதிமன்றம் சொல்லலாம். நீதிமன்றம் சொல்லலாம். அந்த ஆர்டர் அவர் எடுத்து படிக்கலாம். அவரும் சட்டத்துறை அமைச்சர் தான். அந்த ஆர்டர் என்ன போட்டிருக்கு, நீதிமன்ற ஆர்டர், அதை எடுத்து முழுமையாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது குறித்து அவர் பதில் சொல்லணும். இன்னொன்று, அறப்போர் இயக்கம் தாக்கல் பண்ணதில் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெம் போர்ட்டலாக இருக்கட்டும் அல்லது வந்து ராஜஸ்தானோட ரேட்டாக இருக்கட்டும், வெளிச்சந்தையில் என்ன ரேட்டு, இது எல்லாம் போட்டு நம்மளுடைய டெண்டர் கண்டிஷன் ஒன்று இருக்கும். நம்ம போவோம். இப்போ நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும், உங்கள் டூ வீலருக்கு ஸ்பார்ட்ஸ் வாங்க போவீங்க. போனோடனே கேட்பார், சார் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக. ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன கேட்பார், ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக பாருங்கள். ஒரிஜினல் ஒரு ரேட் இருக்கும், டூப்ளிகேட் ஒரு ரேட் இருக்கும். நம்ம எதை விரும்புகிறோமோ அதை வாங்கிக்கலாம். ரெண்டையும் எடுத்து டேபிளில் வைப்பாங்க. நம்ம விரும்புகிறோம், சார் நம்ம ஒரிஜினல் கொடுங்கன்னு கேட்டு வாங்குவோம். ஆக நம்ம போட்ட அந்த மின்மாற்றி கொள்முதலில் நம்ம போட்டிருக்கிற கண்டிஷன் என்ன, ராஜஸ்தான் போட்ட கண்டிஷன் என்ன, இந்திய நேஷனல் அளவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபெயிலியர் ஆவரேஜ் என்ன, நம்ம ஸ்டேட்டோட ஃபெயிலியர் ஆவரேஜ் என்ன, இது எல்லாம் அவர் வெளியில் சொல்லணும். இது எல்லாம் வெளியில் அவர் சொல்லணும். பொதுவாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 7 டெண்டரில் குறிப்பாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு டெண்டர் M11 ஒரு டெண்டரை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. நிறையா 7 லட்சத்துக்குனாரு, அப்புறம் 8 லட்சம்னாரு, அப்புறம் 11 லட்சம்னாரு, 12 லட்சம்னாரு. இப்படி வசதிக்கு தகுந்த மாதிரி சில நேரங்களில் மாற்றி சொல்கிறாரு. அன்னைக்கு இருக்கக்கூடிய விலைகள் பொதுவாக இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் காப்பர் தான் மிக முக்கியம். காப்பர் வந்து உலக சந்தையில் என்ன விலைக்கு இருக்குது அதை ஒட்டி தான் அந்த டெண்டருக்கான ரேட்டை கோட் பண்ணுவாங்க. 2021ஆம் ஆண்டு தான் உலக சந்தையில் காப்பர் உச்சபட்ச ரேட்டில் இருந்துச்சு. அன்றைக்கி அந்த டெண்டர் கோட் பண்ணப்போ அந்த ரேட்டை அவங்க கோட் பண்ணியிருந்தாங்க. கோட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஜெம் போர்ட்டலாக இருக்கட்டும் இல்லை ராஜஸ்தானாக இருக்கட்டும் எல்லா ரேட்டையும் எடுத்து கோட் பண்ணி அந்த டெண்டரு எங்களுடைய மின்சார வாரியத்தில் அதுக்கான கமிட்டி ஆய்வு செய்து அதுக்கு பிறகு பிஎல்டிசியில் கொடுத்து அவங்க அதை ஆய்வு செஞ்சு அப்புறம் போர்டுக்கு போகுது. போர்டுக்கு போனதுக்கப்புறம் போர்டில் வந்து யார் யார் இருக்கா, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருக்காங்க, எனர்ஜி செக்ரட்டரி இருக்காங்க, இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி இருக்காங்க, செக்ரட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆக மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அடங்கியது தான் மின்சார வாரியத்தினுடைய போர்டு. அந்த போர்டில் முன்னாடி என்ன விலைக்கு வாங்கணும், ஜெம் போர்ட்டில் என்ன ரேட் இருக்குது, மற்ற ஸ்டேட்டில் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க, ராஜஸ்தானில் என்ன ஸ்டேட்டுக்கு வாங்கியிருக்காங்க, அங்கே என்னென்ன கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறாங்க, நம்ம என்ன கண்டிஷன் போட்டிருக்கிறோம், இதனோட லைஃப் என்ன, அதனோட லைஃப் என்ன, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தான் அந்த குழு அதுக்கான ஒப்புதலை கொடுப்பாங்க. ஒரு கால் அந்த ரேட் அவங்க ஒத்துக்கலைன்னா திருப்பி அனுப்புவாங்க. யாரெல்லாம் டெண்டர் போட்டாங்களோ அவங்கள நீங்கள் திரும்ப அவங்கள அழைச்சி பேசுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் இருக்கக்கூடிய நடைமுறை. அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் எப்படி ஒரே ப்ரைஸை கோட் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே ப்ரைஸை L1 போட்டாலோ L2 போட்டாலோ எல்லாத்தையும் அழைச்சி ரேட்டை குறைக்க சொல்லி பேசுவாங்க. குறைக்கலைன்னா கேன்சல் பண்ணி ரீடெண்டருக்கு போவாங்க. இது கடந்த காலங்களில் தொடர்ந்து இருக்கக்கூடிய நடைமுறை. அந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து M11 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, டெண்டர் போடும்போது வந்து 26 பேர் போட்டிருக்காங்க.
26 பேர் அந்த டெண்டரை கோட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட தொடர்ந்து அழைச்சி பேசி ரேட்டை குறைக்க சொல்லி ரேட்டை குறைக்கிறாங்க. அதாவது 13,72,930 ரூபாய்க்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரேட்டை கோட் பண்ணியிருக்காங்க. 26 பேர் அழைச்சி பேசி கடைசியாக 16 பேர் தான் வந்து 12,49,800 ரூபாய்க்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு 16 பேர் மட்டும்தான் ஒர்க் ஆர்டராக வாங்குறாங்க, பர்ச்சேஸ் ஆர்டராக வாங்குறாங்க பிஓவை. ஆக 26 பேர் போட்டு 16 பேர் தான் ஒத்துக்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி 3 லட்ச ரூபா அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் லாபம் இருந்திருந்தா, விலை கூடுதலாக இருந்திருந்தா ஏன் இந்த 10 பேர் இந்த டெண்டரை விட்டு வெளியே போகணும்? அவங்களுக்கான அந்த வருமானம் இருக்குல்ல, 3 லட்சம் கூட இருக்குல்ல, ஏன் அவங்க வேண்டாமல் போயிருக்கணும்? அல்லது இதில் தவறு நடந்திருந்தா இந்த டெண்டர் போட்டவங்க ஏன் நீதிமன்றத்துக்கு போகாமல் இருந்தாங்க? ஒன்று அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த ரேட்டு கட்டுப்படி ஆயிருந்தால் எங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுக்கல, அதனால் அவங்களை நீதிமன்றத்தை நாடன்னு போயிருப்பாங்க. யாரும் நீதிமன்றத்துக்கும் போகலை, யாரும் அவங்களுக்கு ரேட்டும் கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லி எங்களுக்கு வேண்டாங்கிறத கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆக இந்த 7 டெண்டருமே ஒவ்வொரு காலகட்டங்களில் கண்டிஷன் நம்ம என்ன போட்டிருக்கிறோம், அவங்க என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம அதை பார்த்தோம்னா அதை மின்துறை அமைச்சர் எப்பயாவது அதை கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட கொஞ்சம் பத்திரிகைகள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாருன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கும் தெரியணும், நாட்டு மக்களுக்கும் தெரியணும், அதில் என்ன நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, என்ன அப்படிங்கிறதுல அந்த நம்ம 11 லட்சத்தி நம்ம கொடுத்த அந்த ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரேட்டு 11,68,000ங்கிறது அன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெம் போர்ட்டலாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், அதை ஒட்டி தான் வந்திருக்கு. ஏன்னா இது வந்து இப்போ சிஏஜி இருக்குது, இதில் ஒவ்வொன்றும் வந்து ஆடிட் செய்கிறாங்க. 2 முறை இந்த மின்மாற்றிகள் கொள்முதலை சிஏஜி ஆடிட் பண்ணியிருக்காங்க. அப்படி தவறுகள் இருந்திருந்தால் ஆடிட்டில் விட்டுருப்பாங்களா, இல்லை அதில் ஏதாவது மார்க் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா, எப்படி அவங்க விட்டுருப்பாங்க? அதனால் அது கொஞ்சம் அவர் அது சொன்னால் நல்லாயிருக்கும். மின்துறை அமைச்சர் அது சம்மந்தமாக சொன்னார்னா நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் 2021 காப்பர் ரேட் எவ்வளோ டாப்புன்னு சொல்லிட்டு, அதாவது $9,317 மெட்ரிக் டன். இதுதான் ஹையஸ்ட் காப்பரோட ரேட். அதனால் அதுக்கான விலை ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ நம்ம போட்டிருக்கிற கண்டிஷனில் சிலதை மட்டும் சொல்கிறேன், நிறையா கண்டிஷன் நம்ம போட்டிருக்கோம் மற்ற ஸ்டேட்டை விட. அந்த கண்டிஷனில் வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து 60 மாதம். நம்மளுடைய மின்மாற்றி வந்து 60 மாதம் அவங்க பொறுப்பெடுத்துக்கணும், அந்த கேரண்டி பீரியட். ஆனால் அதே வந்து ராஜஸ்தான் போட்டிருக்கிறது வந்து 36 மாதம். 36 மாதம் தான் ராஜஸ்தானுடைய கண்டிஷன். அதே மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டின்னு இருக்குது. 5% நம்ம வந்து சப்ளையோட அவங்களோட பேமெண்ட்டில் பிடிச்சி வச்சுக்குவோம். இந்த 60 மாதமும் எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் இருந்தால் தான் இந்த 5% அவங்களுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஆனால் ராஜஸ்தானில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.5%, 0.5லேருந்து 1% வரைக்கும் தான் அந்த கேரண்டி வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டை பிடிச்சி வைக்கிறாங்க. நம்ம 5% பிடிச்சிடறோம். 5 வருஷம் கழித்து ரிமார்க்ஸ் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு அந்த பேமெண்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். டிசைன் லைஃப்னு ஒன்று இருக்குது. நம்மளோட லைஃப் 25 வருஷம், ராஜஸ்தானோட லைஃப் 10 வருஷம், நம்மளோட லைஃப் 25 வருஷம். இன்றைக்கி கூட நான் கடைசியாக சொல்கிறேன், மின்துறை அமைச்சர் இன்றைக்கி சொன்னார் 25 வருஷம் கடந்த மின்மாற்றிகள்லாம் இன்னும் செயல்பாட்டில் இருக்குன்னார். இப்போ டிசைன் லைஃப் 25 வருஷங்கிறத எதனால் நம்ம அதை கொண்டு வந்து ஸ்ட்ராங்காக பர்ச்சேஸ் பண்ணுறோங்கிறத அவரை புரிஞ்சுக்கணும், அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆயில் டெம்பரேச்சரை பார்த்திங்கன்னா நமக்கு 35 டிகிரி, ராஜஸ்தான் 40 டிகிரி. இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கும் அவங்களுக்குமான வேறுபாடு. அதே போல் வந்து ஆயில் இருக்குது, ஆயில் குவான்டிட்டி வந்து நமக்கு 670 லிட்ரு, ராஜஸ்தான் 426 லிட்ரு. அதே போல் வந்து வெயிட்டை பார்த்திங்கன்னா நமக்கு 2550 கிலோகிராம், ராஜஸ்தான் வந்து 1930 கிலோகிராம். மிக முக்கியமானது அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபெயிலியரை பற்றி சொன்னேன். நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியத்தினுடைய மின்மாற்றிகளுடைய அந்த ஃபெயிலியர் பர்சன்டேஜுங்கிறது 2.2, 2.2% மட்டும்தான் நம்மளுடைய அந்த ஃபெயிலியர் ஆவரேஜ். இதே வந்து ராஜஸ்தானுடைய ஃபெயிலியர் ஆவரேஜ் எவ்வளோ தெரியுங்களா? 18.2%, 18.2%. நேஷ்னல் ஆவரேஜுங்கிறது 5.5%. இந்த மின்மாற்றிகளுடைய பழுதுங்கிறது நேஷ்னல் ஆவரேஜ் 5.5%, நம்மளுடையது 2.2%. அதனால்
இந்த மின்மாற்றிகளுக்கும் அந்த மின்மாற்றிகளுக்கும் அவர்கள் கோட் பண்ணியிருக்கிற ரேட்டுக்கும் இதுக்குள்ள இடைவெளிக்குள்ள வித்தியாசங்களில் என்னென்ன கண்டிஷன் கூடுதலாக இருக்குது, எதனால் அதனுடைய பயன் நான் என்னன்னு சொல்கிறேன். அதனுடைய பயன் இப்போ 60 வருஷம் நம்ம 60 மாதம் கேரண்டி கொடுக்குறோன்னா இப்போ 60 மாதம் அவங்களுடைய பொறுப்பு. அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்க பொறுப்பு எடுத்துக்கணும். 5% நம்ம பணத்தை பிடிச்சி வச்சுருக்கோம், நிதியை பிடிச்சி வச்சுருக்காங்க மின்சார வாரியம். இப்போ 25 வருஷம் அவரே சொல்கிறாரு மின்மாற்றிகள் 25 வருஷம் கடந்து இருக்குது, அதெல்லாம் நாங்கள் மாற்றணும் அப்படிங்கிறார். பொதுவாக என்னென்னா ஒரு ஃபெயிலியர் ஆகக்கூடிய இந்த மாதிரி 16% ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா எல்லா இடங்கள்லையும் பவர் கட் வரும். எங்கெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ பவர் கட்டு வரும். நம்ம அதுக்கான பணிகளை செய்யும்போது கூடுதல் பணியாளர்கள் தேவை, அதுக்கான மின்மாற்றிகள் கூடுதலாக தேவை, செய்யக்கூடிய பணிகள் இருக்கும், பவர் கட்டு நிறையா இருக்கும். இப்போ இந்த பவர் கட்டை குறைஞ்சதுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதி அது தரமாக இருக்கணும். நான் உங்கள் மூலிமா மின்துறை அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன். அவங்களும் இப்போ டெண்டர்லாம் போடுவாங்கள்ல இந்த 5 வருஷத்தில், அவங்களும் இந்த டெண்டர்லாம் போடுவாங்க. அப்போ இந்த டெண்டர் கண்டிஷனை மாற்றாமல், டெண்டர் கண்டிஷனை விலையை குறைச்சிட்டேங்கிறதுக்காக இந்த டெண்டரில் இருக்கக்கூடிய கண்டிஷன்லாம் மாற்றி, இப்போ நான் சொன்னேன்ல ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கேட்குற மாதிரி கண்டிஷன்லாம் மாற்றாமல் இதே கண்டிஷனை வச்சு அவர் புது டெண்டரு போட்டு என்ன ரேட்டுக்கு வாங்குறாருன்னு பார்ப்போம். அவர் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாரு, பிஓ ஆர்டர் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். ஆனால் டெண்டர் கண்டிஷன் மாற்றாமல் இருக்கணும். அதை மாற்றாமல் இப்போ இருக்கக்கூடிய என்ன கண்டிஷன் இருந்துச்சு, என்ன பயன்பாட்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், என்ன ஆவரேஜ் ஃபெயிலியர் இருக்குது, இதையெல்லாம் பார்த்து இதில் எந்தவித சேஞ்சஸும் இல்லாமல் இதே ரேட்டுக்கு அவர் பர்ச்சேஸ் பண்ணுறாரா இல்லை ரேட்டு கூட வருதான்னு பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். நானும் உங்களோட சேர்ந்து அதை பார்க்குறேன். அப்போ குற்றச்சாட்டு நடந்துச்சா நடக்கலையா, ஏன்னா அவர் டெண்டர் கண்டிஷன்லாம் மாற்றி டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி வந்து இருக்கிறதுலே ரொம்ப தரம் மோசமான கண்டிஷனை போட்டு செகண்ட் சேல்ஸ் மாதிரி வந்து தரங்கட்ட டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி நான் விலையை குறைச்சிட்டேன்னு பொது வழியில் சொல்வதல்ல. அதனால் பவர் கட்டு தான் வரும், டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் தான் வரும். அதனால் வரக்கூடிய காலங்களில் இந்த கண்டிஷன்லாம் மாற்றாமல் இந்த மாதிரி தரமான இடையில எந்த ஃபெயிலியரும் இல்லாமல் தமிழ்நாடு மின்சார வாரியம் கொள்முதல் செய்வதற்கான டெண்டரில் என்ன ரேட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால் இந்த மின்மாற்றிகளை பொறுத்தவரை நான் உங்களிடத்தில் மிக தெளிவாக சொல்வது, இந்த ஒரு டெண்டர் மட்டும் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். இது மாதிரி தான் மீதி இருக்கக்கூடிய 6 டெண்டரும். சில டெண்டர்லாம் வந்து ராஜஸ்தான் 12லேருந்து 14 மாதம் அல்லது 30 மாதங்கள் இருக்குது. நம்ம எல்லா டிரான்ஸ்ஃபார்மருடைய கேரண்டி பீரியடும் 60 மாதம். ஒன்று கூட நம்ம 60க்கு கீழே கிடையாது. அதனால் எல்லாத்துலேயும் நம்ம 60 மாதம், அதே போல் 5% செக்யூரிட்டி டெபாசிட்டு, இது எல்லாமே அந்த டெண்டர் கண்டிஷனுங்கிறது ரொம்ப தெளிவாக வெளிப்படைத்தன்மையோடு இருக்குது. யாரெல்லாம் அதில் வந்து டெண்டர் அட்டன் பண்ணாங்க, ஒவ்வொரு டெண்டர்லையும் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க, எத்தனை பேர் ஃபைனல் ஒர்க் ஆர்டருக்கு வந்தாங்க பிஓ வாங்குறதுக்கு, எத்தனை பேர் வராமல் வெளியில் போனாங்கன்னு ஒவ்வொரு டெண்டருக்கும் தனித்தனியாக நாங்கள் நீதிமன்றத்துலையும் கொடுத்துருக்குறோம். வரக்கூடிய சிபிஐ விசாரணையாக இருந்தால் அதுலேயும் கொடுப்போம். கண்டிப்பாக வந்து எங்களுடைய கருத்துக்களை நடந்தது என்னங்கிறது, எப்படி ஆடிட்லாம் வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லாமல் மிக தெளிவாக வெளிப்படைத்தன்மையோடு அந்த கொள்முதல் இருந்துச்சோ அதுபோல் நிச்சயமாக நான் அதுக்கான கருத்துக்களை முன்வைப்போம். அதே போல் இன்றைக்கி வந்து ஏதோ அந்த செமிகண்டக்டர் சம்மந்தமாக ஒரு கருத்தை ஒன்று கண்டக்டரில் இதில் வந்து புதுசாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இது வரைக்கும் சொல்லலை, இப்போ இன்றைக்கி சொல்லியிருக்காரு. அதில் ஒரு 9 டெண்டர் இருக்குது கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன கருத்தை சொல்கிறாங்கன்னு நான் பார்ப்போம். அதில் வந்து L1 ப்ரைஸ் எல்லோரும் ஒரே ப்ரைஸை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாரா, இல்லை வந்து அதில் தவறுகள் நடந்திருக்குன்னு சொல்ல போகிறாரா, என்ன நடந்திருக்குன்னு சொல்ல போகிறாங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் மறைமுக டெண்டரே கிடையாது. முழுசும் ஆன்லைன் டெண்டரு, போர்ட்டலில் தான் டெண்டரு போடுறாங்க. யார் வேணாலும் போடலாம், இந்தியாவில் யார் வேணாலும் போடலாம் வெளியில் இருந்தும். அந்த டெண்டரோட டாக்குமெண்ட்டை இவங்க பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் சரியாக இருக்கிறத அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த ரேட்டு ஒத்துக்கிட்டால் அந்த ஸ்க்ரூட்னி கமிட்டி வந்து பிஎல்டிசிக்கு அனுப்புவாங்க. அதை பிஎல்டிசி ஒத்துக்கிட்டால் போர்டுக்கு போகும். போர்டு ஒத்துக்கிட்டால் ஒர்க் ஆர்டருக்கான ஆர்டர் வரும். இவங்க ஒத்துக்கலைன்னா திரும்பி வரும். இன்னொரு கருத்து இடையில எங்கேயோ ஒரு நாள் பத்திரிகையாளர் சந்திப்பில் வேண்டிய அதிகாரிகளை போட்டிருக்கான்னு சொன்னாங்க. வேண்டிய அதிகாரி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எனக்கு வேண்டிய அதிகாரியா, இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி எனக்கு வேண்டிய அதிகாரியா, இல்லை மின்துறைக்கு வேண்டிய அதிகாரியா, இல்லை ஃபைனான்சியல் எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி இருக்கார் அவங்க வேண்டிய அதிகாரிகளா? எப்படி சார் ஒரு 6-7 ஐஏஎஸ் மூத்த அதிகாரி இருக்க இடங்களில் ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் அவங்களுடைய கருத்துக்களை கேட்பாங்களே, இந்த விலை கூடுதலாக இருக்குது, இல்லை இந்த விலை கம்மியாக இருக்குது, இதில் தவறுகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒவ்வொரு வரியாக படித்து பார்த்து அதுக்கான அப்ரூவலை கொடுக்குறாங்க. இன்னும் கூட நான் என்ன சொல்கிறேன், இந்த 7 டெண்டரையும் கேன்சல் பண்ணி தமிழ்நாடு மின்சார வாரியம் ப்ரெஸ் டெண்டருக்கு போனாங்க. அப்போ சரி ரேட்டு கம்மியாக இருக்குமா கோட் பண்ணி பார்க்கலாமே. ப்ரெஸ் டெண்டர் போட்டப்போ இதை விட 1 லட்சம் கூட வந்துருச்சு. அதனால் அந்த டெண்டர் அப்படியே நிறுத்தி கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பழைய டெண்டருக்கு பிஓ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. பழைய டெண்டர் தான் ரேட்டு குறைவு, புது டெண்டரில் வந்து 1 லட்சம் கூட வந்துருச்சுங்கிறதுனால நிறுத்தி வச்சு புதுசாக கால்ஃபர் பண்ணாங்க. அதனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் கொள்முதலாக இருக்கட்டும், அதே போல் புதிய அந்த பணி நியமனங்களாக இருக்கட்டும், பணி உயர்வாக இருக்கட்டும், இது எல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு தான் நடந்திருக்கு. அவர் சொன்னார்
இந்த மாதிரி வந்து வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் வந்து பணியிட மாற்றம் செய்கிறோன்னாரு. நீங்கள் எல்லாம் வந்திருப்பீங்க, நான் இருக்கும்போது மினிஸ்டராக இருக்கும்போதெல்லாம் ஆய்வு கூடதே சொல்லுவேன், உங்களுக்கு ஏதேனும் காலியாக இருக்கிற இடங்களில் பணியிடங்கள் வேண்டாம், நீங்கள் நேராக பார்த்து சொல்லுங்கள், சிஎம்டிகிட்ட சொல்லுங்கள், உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்கிட்ட சொல்லுங்கள், யார்கிட்டையும் போய் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, உடனடியாக மாற்றி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் கடந்த 5 ஆண்டுகளில் பணியிட மாற்றமாக இருந்தாலும், பணி உயர்வாக இருந்தாலும், புதிய பணியிடங்களாக இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையோடு திராவிட மாடல் அரசு நடந்தது. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் தெரியும், பயனடைஞ்சவங்களுக்கும் தெரியும். இந்த அரசு, தாவேக அரசு, மின்துறை அமைச்சர் கடந்த திமுக அரசின் மீது துறை ரீதியான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கு அவரிடத்தில் எந்தவித முகாந்திரமும் இல்லை. அவர் வெளியிட்ட அந்த வெள்ளை பேப்பரில் அவர் சொல்லியிருக்கிறது முழுக்க முழுக்க கடந்த 5 ஆண்டுகளும் திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். 58,000 கோடி அதிமுக அரசில் நஷ்டம், 56,000 கோடி அதிமுக அரசில் நஷ்டம், இந்த திராவிட மாடல் அரசில் 34,000 கோடி தான் நஷ்டம். அதே போல் கடைசி வருஷம் 933 கோடி தான் இழப்பு. இதையெல்லாம் வந்து திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை சொல்லி இருக்கின்றார். ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு பணிகளை பட்டியலிட்டு சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டு செய்யக்கூடிய மின் திட்டங்களை பட்டியலிட்டு சொல்லியிருக்கின்றார். எவ்வளவு மின் தொடரும் அந்த மின் விநியோகத்திற்கான லைன், ஹெச்டி லைன், எல்டி லைன், இஎஸ்டி லைன் எவ்வளோ அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அந்த வெள்ளை அறிக்கையிலே கடந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்டதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த வெள்ளை அறிக்கை என்பது திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வெள்ளை அறிக்கையாக நான் பார்க்கின்றேன். எனவே வரக்கூடிய ஆண்டுகளில் பொதுவாக வந்து என்னென்னா, இன்னொன்று ரொம்ப அப்படியே பேசிகிட்டே வரும்போது சொன்னார், அடுத்தது கடன் வாங்குமா வாங்க மாட்டோமான்னு சொல்லணும்ல சார். அவர் அடுத்தது கடன் வாங்குவாரா வாங்க மாட்டாருன்னு சொல்லணும்ல. இப்போ எங்களுக்கு வந்து 1,59,000 கோடியிலேருந்து 2,47,000 கோடியாக கடன் ஏறிடுச்சுன்னாரு. சரி, ஒரு 90,000 கோடி கடன் ஏறி இருக்குது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்குவோம். ஏறி இருந்தால் நான் சொல்கிறேன் வட்டியே ஒரு 75,000 கோடி அளவுக்கு வட்டி வந்துருச்சுன்னு சொல்கிறேன். வட்டியே ஒரு 75,000 கோடி 80,000 கோடி அளவுக்கு வட்டி கட்டியிருப்போம்னு சொல்கிறேன். அப்போ கூடுதலானது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ நாங்கள் 2 லட்சம் விவசாயிகளுக்கு எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏறத்தாழ அதுக்கு வந்து ஒரு 2,500 கோடி அளவுக்கு செலவு பண்ணியிருக்கிறோம். இலவச மின் இணைப்புக்கு மின்சார வாரியம் 2,500 கோடி அளவிற்கான செலவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கின்றன, இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்படி தொடர்ச்சியாக இப்போ எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி இருக்குது, மின்கட்டண உயர்வின் போது எங்களுக்கு பாதிப்புன்னு சொன்னாங்க. அந்த பாதிப்பை சரி செய்வதற்காக குறைக்கப்பட்டன. அந்த குறைக்கப்பட்ட இழப்பை தமிழ்நாடு அரசு கொடுக்கும்னு எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து மின்சார வாரியத்துக்கு அந்த இழப்பீடுகளை கொடுத்து மின்சார வாரியத்தை காப்பாற்றினாங்க. அதே போல் விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரம் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் எங்களுடைய கழகத் தலைவர் வழங்கி அந்த நெசவாளருடைய பார்த்துருக்காங்க. 1000 யூனிட் வரைக்கும் நெசவாளர், விசைத்தறி நெசவாளருக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. கைத்தறி நெசவாளருக்கு 300 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரத்தை கொடுக்குறாங்க. அந்த 2 கைத்தறி விசைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரத்திற்கான சப்சிடியை தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்துக்கு கொடுத்துட்றாங்க. ஆக ஒவ்வொரு ஆண்டும் அரசு கொடுக்க வேண்டிய சப்சிடியாக இருக்கட்டும் அல்லது மின்சார வாரியத்தை காப்பாற்றுவதற்காக கூடுதலாக கொடுக்கப்பட்ட நிதிகளாக இருக்கட்டும் முழுமையாக கொடுத்து குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டிற்கு 15,000 கோடியிலிருந்து 25,000 கோடி வரை எங்களுடைய கழகத் தலைவர் தமிழ்நாடு அரசின் மூலமாக முதலமைச்சராக இருந்து மின்சார வாரியத்திற்கு கொடுத்து மின்சார வாரியத்தை காப்பாற்றியிருக்கின்றார் என்று இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டி காட்டுகின்றேன். எனவே அடுத்த ஆண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய புதிய மின் திட்டங்களாக இருந்தாலும், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மின் திட்டங்களாக இருந்தாலும், ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திட்டங்களை ஒன்றாக சேர்த்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய திட்டங்கள் என்று பட்டியலிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அதில் முதல் ஆண்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய திட்டங்கள் என்பதுதான் நாங்கள் எடுத்த திட்டங்களை பெரும்பான்மையாக அவர்கள் எடுத்த திட்டங்களாக அந்த அறிவிப்புகளை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் எப்படி சீரமைத்து இந்த அதாவது 5 வருஷத்தில் சீரமைக்கப்பட்டு தான் இவ்வளோ மேம்படுத்தப்பட்டிருக்கு மின்சார வாரியம். இனி நாங்கள் என்ன வந்து சீரமைப்போம் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, அங்கங்கே தவறுகள் நடந்திருக்கு, இழப்புகள் நடந்திருக்கு, வருவாய் கூடியிருக்கு, செலவுகள் எங்கே போச்சுன்னு தெரியல, நிதிகள் எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த செலவுகளுக்கெல்லாம் எவ்வளவு நிதிகள் செலவிடப்பட்டிருக்கின்றன, கூடுதலாக ஏற்பட்ட செலவினங்கள் எப்படி சமாளிக்கப்பட்டிருக்கின்றன, எப்படி 58,000 கோடியிலிருந்து கடந்த ஆண்டு 933 கோடியாக குறைக்கப்பட்டது என்பதையெல்லாம் இன்றைய மின்துறை அமைச்சர் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கடந்த ஆட்சியின் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை அவர் உணர வேண்டும்.
புகார் தெரிவிச்சா நாங்க வந்து உடனடியா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாங்க. இந்த வேர்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த ஒரு விஷயங்கள்ங்க, இப்போ நீங்கள் இப்போ என்னிடம் கேட்ட கேள்வி அங்கே அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். பணியிட மாறுதல் சம்மந்தமாக பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா இது வரைக்கும் யாராவது புகார் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டுருக்கலாம். பணியிட மாறுதலுக்கு நான் வந்து பணம் கொடுத்தேன், பார்ட்டி ஃபண்டு கொடுத்தேன் அப்படின்னு யாராவது புகார் கொடுத்துருக்காங்களான்னு அவர்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்னா அவர் அதுக்கு பதில் சொல்லியிருப்பார். அதாவது போகிற போக்கில் பொத்தாம்பதுவாக ஒரு குற்றச்சாட்டை வந்து பணியிட மாறுதலுக்கு, பணி நியமனங்களுக்கு, பணி உயர்வுக்கு இப்படியெல்லாம் வந்து பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு இருந்ததுன்னு சொல்வது என்பது நான் இப்பவும் தெளிவாக சொல்கிறேன். எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. சொல்லக்கூடிய புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தாவக அரசு, இன்றைய மின்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தோடு பதில் சொல்லணும். இந்த பணியிட மாறுதலுக்கு இவ்வளவு தொகை வசூலிக்கப்பட்டிருக்கிறது, இது என்னிடத்திலே புகாராக வந்திருக்கிறது, நான் ஆதாரத்தை உங்களிடத்திலே கொடுக்கின்றேன், இதற்கு அவர் பதில் சொல்லட்டும், அல்லது இதற்கு முன்னால் இருந்த அமைச்சர்கள் பதில் சொல்லட்டும், வெளிப்படைத்தன்மையோடு சொல்லணும். பொத்தாம் பொதுவாக போகிற வழியில் வந்து பணியிட மாற்றம், பணி உயர்வு இதுக்கெல்லாம் வந்து பார்ட்டி ஃபண்டு வசூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது மிக மிக தவறானது. அதில் இன்னொன்று சொல்லியிருக்காரு, சோலார் சம்மந்தமாக சொல்லப்படுகின்ற பொழுது கூட பார்ட்டி ஃபண்டு, அப்புறம் அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, யாரும் இது வரைக்கும் புகார் சொல்லலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ யாரும் இது வரைக்கும் புகார் சொல்லலைன்னு சொல்லுவார். அப்போ புகார் சொல்லாத ஒரு குற்றச்சாட்டை நீங்களாக மக்களிடத்தில் கடந்த திராவிட மாடல் அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நான் அவருக்கு சொல்கிறது, அப்போ இன்னும் கூடுதலாக சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். அரசியலில் வந்து ஒரு சட்டமன்றமாக இருக்கட்டும், பொதுவெளிகளாக இருக்கட்டும், ஒரு அரசு நிர்வாகம் இருக்குது, அங்கே துறையினுடைய அதிகாரிகள் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் இருப்பாங்க, துறையினுடைய அமைச்சர் இருப்பாங்க, அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும், முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துவாங்க, முதலமைச்சர் உத்தரவு போடுவாங்க, அமைச்சர்கள் அங்கே செயல்படுத்துவாங்க, அமைச்சர்கள் உத்தரவு போடுவாங்க, துறையினுடைய அதிகாரிகள் செயல்படுத்துவாங்க. அதை விட்டுட்டு இன்றைக்கி நேர்மாறாக ஒரு கருத்தை முன் வச்சார், மாப்பிள்ளையுடைய நண்பர்கள், மகனுடைய நண்பர்கள்ட்டு. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், மின்துறை அமைச்சருக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். சட்டப்படி இந்த துறையின் மீது சம்பந்தம் இல்லாமல், இந்த துறைக்கு எந்த விதமான வழிகாட்டுதலும் கொடுக்காமல் அவர்கள் இந்த துறைக்கு தொடர்பு இல்லாமல் இருந்த பொழுது தேவையில்லாமல் எங்களுடைய முதலமைச்சருடைய மகனையும் மருமகனையும் அவருடைய நண்பர்களையும் இழுத்து இன்று அவர் காலையிலே பேசியிருக்கின்றார். நிச்சயமாக நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். அதில் இன்னொன்று சொல்லியிருக்காரு, சோலார் சம்மந்தமான பார்ட்டி ஃபண்டு. ரொம்ப ஈஸியாக அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அதை முன்வைக்கிறாங்க, ரொம்ப ஈஸியாக முன்வைக்கிறாங்க. அது சோலாரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குன்னு முதல்ல அவர் சொல்லணும். அப்ளிகேஷன் கொடுக்கணும், அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் வந்து லோடு ஃப்ளோ இருக்கான்னு ஃபீல்டில் போய் செக் பண்ணணும். லோடு ஃப்ளோ இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு லெட்ரு கொடுப்பாங்க. லெட்ரு கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்க டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கான ஆர்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அதை வந்து கமிஷன் பண்ணுவாங்க. இவ்வளோ லாங் ப்ராசஸ் இருக்குது. இந்த லாங் ப்ராசஸ் வந்து ஏதோ போகிற போக்கில் வந்து சோலாரில் தவறு நடந்திருக்கு, சோலார் வந்து அனுமதி கொடுத்ததில் தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தயவு செய்து நான் உங்கள் மூலியமாக சொல்கிறது மின்துறை அமைச்சருக்கு, நீங்கள் என்ன வேணாலும் பாருங்கள். நாள் முழுக்க 24 மணி நேரம் நீங்கள் ஒரு 1000 பேர்த்த மின்வாரிய அலுவலகத்தில் உட்கார வச்சு ஒவ்வொரு பேப்பராக ஸ்டடி பண்ண சொல்லுங்கள். நான் ஒரு கொஞ்சம் நீங்கள் அடுத்த முறை அவரை பார்க்கும்போது ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு 18 ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போச்சுன்னு சொல்லி சொன்னீங்க, முக்கிய ஆவணங்கள்லாம் காணாமல் போச்சுன்னு பல பேர் பரபரப்பு செய்திகளாக நீங்களே கூட போட்டீங்க. மின் வாரியத்தினுடைய முக்கிய ஆவணங்கள் அங்கேருந்து காணாமல் போச்சுன்னு. ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு 40 ஹார்ட் டிஸ்க்கு கைப்பற்றப்பட்டதுன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அது நான் உங்கள் தொலைக்காட்சி இப்படிலாம் பார்த்தேன். அப்போ மின் வாரியத்திலேருந்து போனது 18 தானே, அதானே மின்துறை அமைச்சர் சொன்னார். அப்போ கைப்பற்றப்பட்டது 40னா 40 மின் வாரியமா இல்லை வேறு துறைகளா? யாராவது ஒருத்தர் கேட்கணும்ல. இப்போ நீ யாரோ ஒரு ரிப்போர்ட்டர்ஸு அவர் பார்க்கும்போது கேட்கணும்ல, 18 தாங்க அன்னைக்கு காணாமல் போச்சுன்னு சொன்னீங்க, இப்போ 40 கைப்பற்றியிருக்காங்களே, 40 மின் வாரியமா இல்லை 40 வேறு துறைகளா? இல்லை அப்படி கைப்பற்றப்பட்ட ஹார்ட் டிஸ்கில் என்ன முக்கியமான ஆவணங்கள் இருந்துச்சு? அப்படி என்ன ஆவணங்கள் இருந்துச்சுன்னு அவர் சொல்லணும்ல. அதாவது டெண்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் திறந்த வெளி, யார் வேணாலும் பார்க்கலாம். அதில் யாரும் பப்ளிக்கும் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம், காமன் மேன் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். இதில் ஒன்றும் ஒளிவு மறைவே கிடையாது. அது வந்து ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சு, அதில் முக்கிய ஆவணங்கள் காணாமல் போச்சு, அப்புறம் கைப்பற்றப்பட்டன, இது எல்லாம் அடுத்த முறை பார்க்கும்போது அந்த 40ல் 18 போனால் மீதி இருக்கக்கூடிய அந்த 22 ஈபியா வேறு டிபார்ட்மெண்ட்டாக, அதையும் கொஞ்சம் கேளுங்க.
அதனால் மின்துறை அமைச்சர் வந்து எந்த குற்றச்சாட்டுக்களை சொன்னாலும் சரி, அந்த குற்றச்சாட்டுக்கள் ஆதாரத்தோடு சொல்லணும். ஆதாரம் இல்லாமல் சொல்லுகின்ற கருத்துக்கள், குறிப்பாக எங்களுடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலர் குறித்து சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் சட்டப்படி அதை எதிர்கொள்வோம். 20-30% லீக்கேஜ் இழப்பு ஏற்பட்டதுக்கு கான்ட்ராக்ட் பேஸினுடைய ஊழியர்கள் பணி நியமனம், தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம், இதெல்லாம் தான் மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. துறைக்கு எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு, அதுதான் துறை டெவலப் ஆகாததுக்கு காரணம். கேங்மேன் 5000 பேர் பணி நியமனம் செய்யலை. அதே போல் மின்சாரத்துறையே மின் உற்பத்தியை செய்யாமையா எப்போதும் தனியார்கிட்ட டிபெண்ட் பண்ணி நிற்கிறாங்க அப்படின்ற பல பட்டியலாம் அவர் லிஸ்ட் பண்ணியிருக்காரு. சார், முதல் வருஷம் அடுத்த வருஷமும் உங்களுக்கு சட்டமன்றத்தில் நாங்கள் சொன்னோம், ஒரு கருத்து முன் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மின் தேவையினுடைய மொத்த தேவையில் 50 விழுக்காடு தமிழ்நாடு மின்சார வாரியம் சொந்த உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நான் வெளிப்படையாக சொன்னேன், வெளிப்படையாக அதற்கான கருத்துக்களை முன் வச்சோம். அந்த அடிப்படையில் தான் இப்போ வட சென்னை அனல்மின் நிலைய திட்டம் ஸ்டேஜ் 3 800 மெகாவாட் முதலமைச்சர் தொடங்கி வச்சுருக்காங்க. உடன்குடி தொடங்கி வச்சுருக்காங்க. தூத்துக்குடியில் ஒரு புதிய மின் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எண்ணூராக இருக்கட்டும், உப்பூராக இருக்கட்டும், அந்த திட்டங்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கான நகர்வுகளுக்கு எடுத்து சென்றிருக்கிறோம். ஹைட்ரோ சம்மந்தப்பட்ட திட்டங்கள் கொல்லிமலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த திட்டங்களையும், குந்தாவாக இருக்கட்டும், இதெல்லாம் விரைவாக முடிப்பதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். இப்போ நீங்கள் எந்த விதமான பணிகளும் நடக்கலை நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் தான் சொன்னேன், எவ்வளோ சப்ஸ்டேஷன் 122, அதுக்கப்புறம் எவ்வளோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, 121 நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அவங்க சொன்னதுலேருந்து சொன்னேன். எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுருக்கிறோம், 99,000 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுருக்கிற வரைக்கும் சொன்னேன். இது எல்லாம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கடந்த 5 ஆண்டுகளில் மேம்படுத்தக்கூடிய பணிகள். அதனால் வருவாய் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் கூட நாங்கள் அந்த வருவாயை எந்த விதமான ஊதாரித்தனமும் இல்லாமல், எந்த விதமான வீண் செலவுகளும் இல்லாமல், மிக கட்டுக்கோப்பாக, மிக கட்டுப்பாடாக, அதாவது எந்தவித லீக்கேஜும் இல்லாமல் மிக சிறப்பாக மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகள் கையாண்டு தான், கடந்த ஆண்டு 933 கோடி ரூபாய் தான் இழப்பு என்ற அளவிற்கு 58,000 கோடியில் தொடங்கிய அந்த இழப்பு இப்பொழுது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு இந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. என்ன பண்ணணும்னு கேளுங்க சார். சரி, அவர்கிட்ட அதாவது சார், ஆண்டுதோறும் உயரக்கூடிய மின் தேவை அதை நம்ம அடுத்த 5 வருஷத்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள் எப்படி, அடுத்தடுத்த 5 வருஷங்கள் எப்படி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது நம்ம ஒரு கால்குலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போடுவாங்க. அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்வோம். இப்போ சம்மர் வந்ததுன்னா சம்மர் அந்த மாதத்தில் ஏப்ரல் மேயில் போய் உட்காந்து கால்குலேட் பண்ணி நம்ம டெண்டர் போட்டால் யாரும் சப்ளை பண்ண வரமாட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நவம்பர் டிசம்பர்லேயே அந்த வேலையை முடிச்சுக்குவோம். அதாவது ஏப்ரல் மேக்கு உண்டான டிமாண்டை நம்ம நவம்பர் டிசம்பர்லேயே அக்டோபர்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். நவம்பர் டிசம்பருக்குள்ளே அதுக்கான டெண்டர் கோட் பண்ணி யாரெல்லாம் வர்றாங்க, அது என்ன ப்ரைஸு, அது எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்னு பேசி அந்த டெண்டரை இறுதி பண்ணுவோம். அதனால் நம்முடைய மின் தேவை எந்த அளவுக்கு அதிகரிக்குது, அதுக்கான மின் உற்பத்தி திட்டங்கள் தேவை எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம வெளியில் கொள்முதல் செய்கிறோம், அது லாங் டேர்மா, மீடியம் டேர்மா, அல்லது ஷார்ட் டேர்மில் கொள்முதல் பண்ணுறோமா. அதாவது லாங் டேர்மில் நம்ம போகும்போது சம்மர் 2 மாதத்துக்கு மட்டும்தான் நமக்கு பீக் அதிகமாகுதுன்னா மீதி 10 மாதம் நம்ம அந்த மின்சாரத்தை என்ன பண்ண போகிறோம், நம்முடைய உற்பத்தி ஷட் பண்ண போகிறோமா, நம்மளுடைய தெர்மல் பிளான்ட்டை ஆஃப் பண்ணி வைக்க போகிறோமா, அந்த மின்சாரத்தை பயன்படுத்த போகிறோமா. அப்போ நம்ம அந்த மின்சாரத்தை பயன்படுத்தினா நம்முடைய தெர்மல் பிளான்ட்டோட ப்ரொடக்ஷன் குறையும் போது நமக்கு இழப்பு ஏற்படுமே. இல்லை அவங்கக்கிட்ட போட்டது 2 மாதம் மட்டும் வாங்கிட்டு 10 மாதம் வாங்காமல் இருந்தால் 10 மாதத்துக்கு ஃபிக்ஸட் சார்ஜ் கொடுக்கணுமே. இது எல்லாம் துறை அதிகாரிகள் கலந்து பேசி ஆலோசித்து எது நமக்கு சேமிப்பு ஏற்படும், எதில் நமக்கு குறைந்த செலவினங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத கணக்கிட்டு நம்முடைய தேவைக்கும் நம்முடைய உற்பத்திக்கும் நம்முடைய கூடுதலாக தேவைப்படுகின்ற மின்சாரத்தையும் கொள்முதல் செய்வதற்கான பணிகள் எடுக்கிறது ஒரு வகை. அப்போ எவ்வளவு நமக்கு அதிகரிக்குதோ அதற்கான மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவது ஒரு வகை. இது 2 தான் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பணிகள். இந்த 2ஐயும் சீராக நடவடிக்கை எடுத்தால் போதுமானது. அதுக்கு தான் நான் சொன்னேன், போன 5 வருஷத்தில் 423 துணை மின் நிலையங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு துணை மின் நிலையங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கிறோம், எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, எவ்வளோ இடம் எடுத்துருக்கிறோம், இப்போ அடுத்து அந்த டெண்டருக்கு எவ்வளோலாம் ரெடியாக இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ துணை மின் நிலையங்கள் தேவை, புதிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் தேவை, புதிய லைன்கள் புதுசாக போடணும், அந்த கட்டமைப்பை உருவாக்கணும். இது 2 தான்
பெரும்பான்மையாக மின்சார வாரியத்தில் செய்யக்கூடிய பணிகள். கூடுதலாக வந்து தேவைப்படுகின்ற பணியாளர்களை நியமிக்கணும். 5000 பேர் கேங்மேனை பற்றி சொன்னார். நாங்கள் எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த கேங்மேன் வந்து முதலமைச்சரை வழியில் பார்த்து கூட அந்த மனுக்களை கொடுத்தாங்க. ஆய்வுக் கூட்டங்களில் எங்களுக்கு எங்கள் கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்த பொழுது போட்ட உத்தரவு அந்த கேங்மேன் 5000 பேரையும் நியமிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அதுக்கான எவ்வளவு செலவினங்கள் ஏற்படும், எவ்வளவு பேர் என்னங்கிறதெல்லாம் எடுத்து நாங்கள் நிதித்துறைக்கு அனுப்பியிருந்தோம். அந்த நிதித்துறைக்கு அனுப்பப்பட்ட கோப்புகளின் மீது தான் இப்போ உத்தரவு வாங்கியிருக்காங்க. நாங்கள் அனுப்பப்பட்ட கோப்புகளின் மீது தான் உத்தரவு வாங்கியிருக்காங்க. இன்னொன்று வந்து 15000 பேர் புதுசாக போஸ்டிங் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் 2 ப்ரொபோசல் கொடுத்துருந்தோம். ஒன்று 15000, இன்னொரு 10000. 15000 நியமனம் பண்ணால் எவ்வளோ செலவு வரும் வருஷம், 10000 நியமனம் பண்ணால் எவ்வளோ செலவு வரும்னு 2 ப்ரொபோசல் டான்ஜெட் இருந்துச்சு. அதில் 15000 எடுத்து ஒப்புதல் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. சார் நான் ஒன்று கேட்குறேன் சார், 65000 பேர் காலின்னு சொன்னார்ல சார், ஏன் சார் 15000 பேர் எடுக்கிறாரு? 65000 பேர் எடுக்கலாம்ல சார், 65000 பேர் எடுக்கலாம்ல. எடுக்கிறதே எடுக்கிறோம், ஒரே எக்ஸாம் தானே சார். இன்னும் கொஞ்சம் பேருக்கு, நிறைய பேருக்கு அவங்க சொன்ன மாதிரி வந்து வாய்ப்புகளும் கிடைக்கும்ல. ஏன் வெறும் 15000 பேர் மட்டும் இப்போ எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க? முழு காலி பணியிடங்களே நாங்கள் நிரப்புறோன்னு அவர் சொல்லலாம்ல. ஏன் அந்த தைரியம் இல்லாமல் போச்சு? இப்போதைக்கு 15000 சார், ஏஐ 300 எடுத்தா என்ன, 3000 எடுத்தா என்ன வேகன்சி டிஎன்பிசி கொடுக்க போகிறீங்க, அவங்க எக்ஸாம் நடத்தி செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க, நம்ம அப்பாயின்மெண்ட் போட போகிறோம், அவ்வளோதானே சார். இப்போ முழுசாக எடுக்க வேண்டியதானே. அந்த டிமாண்ட் ரொம்ப நாளா வச்சிருக்கு. கரண்ட் பல இடங்கள்ல இப்போ திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது ஷார்ட்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ இங்க ஒரு 40 டேஸ்ல இங்க நிறைய இடங்கள்ல ஷார்ட்டேஜ், இன்க்ளூடிங் பெரம்பூர்லயும் ஷார்ட்டேஜஸ் இருக்கு. இதை எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம்? சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் என்னோட வந்திருப்பீங்க. கடந்த காலங்களில் வந்து நான் அமைச்சராக இருந்தப்போ வந்து ஆர்கே நகர் தொகுதிக்கு நான் நேரில் போயிருந்தேன். அப்போ என்னோட அந்த எம்எல்ஏ வந்திருந்தாங்க. அப்போ அவங்க எங்கிட்ட சொன்ன கருத்து என்ன சொன்னாங்கன்னா, 10 மணிக்கு மேலே தான் ஸ்ட்ரீட் லைட்டே போடுவோம். ஏன்னா வீடுகளில் வந்து லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரீட் லைட்டே எங்களால் போட முடியும்னு சொன்னாங்க. அப்பயே வந்து துறையோட அதிகாரிகளை வர சொல்லி அடுத்த 2 நாளில் அங்கே என்ன தேவைகள்ங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து ஆர்எம்இ போடுறதா இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபார்மர் போடுறதா இருக்கட்டும், முழுமையாக போட்டு பல முறை அவர் அந்த எபினேசர் என்னை பார்க்கும்போது நன்றி சொல்லுவார். முதலமைச்சருக்கும் உங்களுக்கு நன்றிங்க, துணை முதலமைச்சருக்கு நன்றிங்க பாரு. அப்போ நம்ம வந்து எந்தெந்த இடங்கள் நீங்கள் வந்து இன்னொன்று இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சட்டமன்றத்தில் ஒவ்வொரு வருஷமும் சட்டமன்றத்தில் மின் வாரியத்தில் தொகுதிகள் வாரியாக செய்யப்பட்ட பணிகளை புக்லெட்டாக போட்டு டேபிளில் வச்சுருந்தோம். தொகுதி வாரியாக ஒரு தொகுதிக்கு ஒரு நோடல் ஆஃபீஸரும் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நியமிச்சிருந்தோம். ஒரே தொகுதியில் பல ஏஇ ஆஃபீஸர் இருக்கலாம், ஏடி இருக்கலாம், இ இருக்கலாம். இவர் யாருக்கு ஃபோன் பண்ணுவார்? அதனால் ஒரே ஒரு நோடல் ஆஃபீஸரை ஒரு எம்எல்ஏவுக்கு நியமனம் செய்யப்பட்டு அந்த எம்எல்ஏ ஒரு நோடல் ஆஃபீஸர்கிட்ட பேசினா போதும், அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலேயே திராவிட மாடல் அரசு முதலமைச்சரை பாராட்டினாங்க. நாங்கள் புத்தகமாக வச்சு 5 வருஷத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற பணிகள், அதை நடந்து முடிஞ்ச பணிகள், நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பணிகள், எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள், அதை பட்டியல் போட்டு வச்சோம். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒருக்காகவும் எங்களுடைய நோடல் ஆஃபீஸர் சம்மந்தப்பட்ட எம்எல்ஏவை பார்த்து ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் பண்ணணும். எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சு, 234 தொகுதிக்கு நோடல் ஆஃபீஸருடைய குரூப், சி லெவலில் இருக்கக்கூடியவங்க, எஸ்சி லெவலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப். அந்த மின்னகத்தை நான் கண்காணித்தேன். 2021ஆம் ஆண்டு 20/6 எங்களுடைய முதலமைச்சர்கள் அந்த மின்னகத்தை தொடங்கி வச்சாங்க. அந்த மின்னகங்கிறது பொதுமக்களுக்கும் தலைமையுடைய மின்சார வாரியத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்துச்சு. கன்னியாகுமரியில் பவர் கட் ஆனாலும் தலைமைக்கு தெரியும், தூத்துக்குடியில் பவர் கட் ஆனாலும் தலைமைக்கு தெரியும். ஆக நம்ம எந்த இடங்களில் அதிகமான கால் வருதுங்கிறத பார்த்து சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளை அழைச்சி என்ன பிரச்சனைங்கிறத நம்ம சீக்கிரமாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அந்த மின்னகத்தை கொடுத்தது மின்சார வாரியத்திற்கு எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து நேரில் வந்து அதை தொடங்கி வச்சாங்க. அப்படி பணிகள் வந்து மின்னகமாக இருக்கட்டும், இதுபோல் இருக்கக்கூடிய முன்னேற்பாடுகளாக இருக்கட்டும், நம்முடைய உற்பத்தி வந்து எவ்வளோ இருக்குது, நமக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, நம்ம எவ்வளோ வந்து அடுத்து தயாராகணும், இது எல்லாம் கணக்கிட்டு செய்யக்கூடியதான் மின்சார வாரியம். இதுதான் வந்து இந்த 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து முழுசாக சீரமைக்கணும்னு சொல்கிறதில்ல. அதாவது வந்து மாற்றம்னு சொன்னாங்க இந்த தாவேக அரசு. நான் கூட கேட்டேன், மாற்றம்னா என்ன, எஜுகேஷன் இல்லையா? உயர்கல்வியில் தமிழ்நாடு இந்தியாவில் ஃபஸ்ட்டு, என்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறீங்க? ஹெல்த்தில் இந்தியாவில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு, என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறீங்க? பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு டாப்பில் இருக்கும், என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறீங்க? வெறும் வார்த்தையில் மாற்றம் என்று சொல்வதற்கு பதிலாக கல்வியில், மருத்துவத்தில், தொழில்துறையில், மின்சார வாரியத்தில் இந்த மாற்றத்தை கொடுக்க போகிறோம், இது எங்களுடைய ஸ்டாண்ட், இது எங்களுடைய பாலிசின்னு சொன்னால் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், நானும் தெரிஞ்சுக்கலாம், மக்களும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை இன்று மின்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை கடந்த 5 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியினுடைய
திட்டங்களை அச்சடித்து வெளியிட்டிருக்கின்றார். அதில் நாங்கள் 5 ஆண்டுகள் செய்த மிக சிறப்பான பணிகள் எங்களுக்கு வழிகாட்டிய கழகத் தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கொடுத்த தைரியம், ஊக்கம், நிதி அத்துணை வளர்ச்சிகளையும் உள்ளடக்கிய அந்த வெள்ளை பேப்பர். அந்த வெள்ளை பேப்பரில் எவ்வளவு இழப்புகள் என்பதையும் நாங்கள் எவ்வளவு குறைத்திருக்கிறோம், என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், என்ன கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றோம், என்ன புதிய திட்டங்களை செயல்படுத்தியிருக்கோம் என்பதையெல்லாம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இனி வரக்கூடிய ஆண்டுகளில் அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்களை வெளிப்படைத்தன்மையோடு செய்ய வேண்டும். தயவு செய்து கடந்த திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட பணி நியமனங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு நீங்கள் ஏதோ செய்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டாம், ரீல்ஸ் போட வேண்டாம். ரியலாக இருக்கு. சார், மாத கணக்கிட முன்கட்டணம் சொல்லியிருக்காங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ ஊழியர்கள் பற்றாக்குறையினால முடியாது, அதை செயல்படுத்த முடியாது நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு அமைச்சர். நீங்க அதை சரியான காரணமா? அது சரி, எங்களோட மின் கட்டணம் உயர்த்தப்படாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய மின்சாரத்துறை இருக்கக்கூடிய இப்போ நிதி நிலைமை இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படாமல் நடத்த முடியுமா? உங்களோட கருத்து. ஒரு வகையில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்கட்டணம் உயர்த்துவதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிற இடம் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தான். இப்போ மின்சார வாரியத்துக்கு அவங்க ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவுகளை போடுவாங்க. நீங்கள் இவ்வளோ இந்த வருஷம் ஏற்றி ஆகணும்னு சொல்லுவாங்க. ஒன்று அரசு அது ஏற்றணும், இல்லைனா அரசாங்கம் அதுக்கான நிதியை கொடுக்கணும். நாங்கள் இந்த வருஷம் ஏற்றலை, அந்த ஏற்றக்கூடிய சுமைகளை அரசாங்கம் மின்சார வாரியத்துக்கு ஏற்றுக்கிட்டு நாங்கள் நிதிகளை கொடுத்துறேன்னு சொல்லணும். இதுதான் வழக்கமான நடைமுறை. இவங்க ஏற்றலைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கான நிதிகளை தமிழ்நாடு அரசுகிட்டிருந்து முதலமைச்சர்கிட்டருந்து இந்த மின்துறை அமைச்சர் கேட்டு பெறுவாரான்னு பார்ப்போம். அதாவது சார், நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், அதாவது மாதாந்திர கணக்கீடு என்பது ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்தோம். போனோம் திராவிட மாடல் ஆட்சியில் டெண்டரெல்லாம் கோட் பண்ணி ப்ரைஸ் பிட்லாம் ஓப்பன் பண்ணல. டெண்டர் முடிஞ்சிருச்சு, அதுக்குள்ளே தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. டெண்டர் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. இந்த அரசாங்கம் அதுக்கு இப்போ சில சாக்கு போக்கெல்லாம் சொல்கிறாங்க, 30,000 கோடி தேவைப்படுது அப்படின்ட்டு. சார், நீங்கள் ஒரு வளர்ச்சி வேணும்ல. எந்த ஒரு வேலையுமே நீங்கள் iPhone 16 வாங்கினா அடுத்து 17 வரும், வரதானே செய்யும். 17 வந்துருமேங்கிறதுக்காக 16 வாங்காமல் இருப்பீங்களான்னு கேட்குறேன். இன்றைக்கி ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக ஒரு கருத்தை சொன்னார். சிம் கார்டு போடணும், அடுத்து இன்னொரு டெக்னாலஜி வந்துட்டால் இது என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறதுன்னாரு. இப்போ அடுத்து இன்னொரு லேட்டஸ்ட் மாடல் வருதுங்கிறதுக்காக இந்த மாடலை யாரும் வாங்காமல் இல்லையே, யாரும் பயன்படுத்தாமல் இல்லையே. இப்போ வரக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மேம்படுத்திக்கணும். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய வழக்கமான ஒன்று. அதனால் அவங்க ஒன்றும் ஸ்மார்ட் மீட்டர் போடுறேன்னு சொல்லணும், இல்லை போடலைன்னு சொல்லணும். 30,000 கோடி கூடுதலாக செலவு ஏற்படும், அதனால் நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் உத்தேசித்து, எங்களுடைய திராவிட மாடல் அரசு உத்தேசித்து ஸ்மார்ட் மீட்டர் போட்டது பிறகு மாதாந்திர கணக்கீட்டுக்கான அந்த பணிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம். இந்த அரசு அதை எப்படி முன்னெடுக்கிறாங்கிறத பார்ப்போம். எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக இருக்குது, எல்லாமே ஆன்லைன் சொல்லுவீங்க. பட் டெண்டர் போறவங்க எல்லாமே எப்படி சார் ஒரே ரேட்டை கோட் பண்ண முடியும்? சார், அதாவது இப்போ 2020-21 கூட ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் போன அதிமுக ஆட்சியிலையும் டெண்டர் போட்டிருக்காங்க. அதாவது L1, L2 இவங்க எல்லாம் ஒரே விலை புள்ளிகளை கோருகிறார்கள் என்பது நமக்கு முக்கியம் இல்லை. அவங்க எப்படி வேணாலும் கோட் பண்ணலாம். அதற்கு பிறகு அவங்களை அழைத்து எவ்வளோ ரேட்டு குறைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ L1 ஒருத்தர் இருப்பாங்க, L2 25 பேர் இருப்பாங்க, L2 25 பேர் இருப்பாங்க, 25 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த L2 L1 ரேட்டை மேட்ச் பண்ணால் அந்த 25 பேர்த்துக்கும் அவங்களுக்கான PO ஆர்டர் கிடைக்கும். ஒரு 2000 டிரான்ஸ்ஃபார்மர் வேணும்னா ஒருத்தரே 2000 சப்ளை பண்ண மாட்டாங்க, ஒருத்தருக்கே அந்த ஆர்டர் கொடுக்க முடியாது. யாரெல்லாம் டெண்டர் அட்டன் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அந்த ரேட்டு ப்ரைஸை குறைச்சி ஒத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டரை பிரித்து கொடுப்பாங்க. ஒருத்தர் 100 எடுத்துக்குவார், ஒருத்தர் 200 எடுத்துக்குவார், ஒருத்தர் 500 எடுத்துக்குவார். அவர்களுடைய அவங்க எவ்வளோ சப்ளை பண்ண முடியுமோ அந்த திறனுக்கு ஏற்ப அவங்க அந்த உத்தரவு வாங்குவாங்க. அதனால் கடந்த காலங்களில் இது போன்ற நடைமுறைகள் இருந்திருக்கின்றன. இது மாதிரி L1, L2 எல்லாமே ஒரே ரேட்டை கோட் பண்ண வரலாறுகள் இருக்கின்றன. அதுதான் இப்பயும் நடந்திருக்கு. அதனால் அதில் எந்த விதமான தவறுகளும் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் விலை குறைச்சிருக்காங்களா, விலை கூட இருக்கா, மற்ற மாநிலங்களை விட கூட இருக்கா, இதில் ஏதாவது தவறு நடந்திருக்கா, இதுதான். இதுக்கு தான் இத்தனை கமிட்டி இருக்குது, இத்தனை அதிகாரிகள் இருக்காங்க. இவங்க அதுக்கப்புறம் ஆடிட் இருக்குது. இதில் எல்லாம் நடக்காத இந்த அமைச்சர் கண்டுபிடிச்சி ஏதோ தவறு நடந்திருக்கு 44,000 மின்மாற்றிகள். தயவு செஞ்சு அவர் 2க்கான கண்டிஷன் இருக்குது, இது 2ஐயும் அவர் ஒப்பிட்டு பார்த்து பொதுவெளியில் சொல்லணும். இப்போ டெண்டர் ஆன்லைனில் தான் கோட் பண்ண போகிறோம்னு சொல்கிறார். ஏற்கனவே ஆன்லைனில் தான் அது இருக்குது. TNPC மூலம் தான் ஆட்களை தேர்வு செய்ய போகிறோம்னு சொல்கிறார். ஏற்கனவே TNPC மூலம் தான் தேர்வு பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சியில் மின்வாரியமே தேர்வு நடத்தி பொறியாளர்கள் தேர்வு பண்ணாங்க. அந்த திமுக ஆட்சி TNPCங்கிற முறையை மாற்றுறீங்க. அதே இதை புதுசாக சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் பண்ணுறதுக்கு 2011லேருந்து 21 வரை அதிமுக ஆட்சியில் நடந்த மின் விஷய திட்டங்களை பற்றியோ அதை பற்றி வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டு பேசல. ஆனால் இந்த 5 வருஷத்தை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்ன?
அதாவது இந்த 34,000 கோடி இழப்பை பற்றி ரொம்ப பெருசாக பேசினார் நீ கேட்ட மாதிரி. அந்த 56,000 கோடி இழப்பு 58,000 கோடியை பற்றி ஒன்றும் பெருசாக பேசல, அப்படியே ஒரு வரியில் அதை ஒரு வார்த்தையில் கடந்து போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, அவருடைய எண்ணங்கள் வந்து திமுக மீது பழி போடணும், திமுகவில் 5 வருஷம் திமுக அரசின் மீது பழி போடணும், திமுகவில் ஏதோ ஒரு தவறுகள் நடந்து விட்டதை போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கணும், அதுக்கான முயற்சிகளை தான் இன்றைய தாவேக அரசு எடுக்குது. அதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. நான் தான் இப்போ முன்னாடி சொன்னேன், நான் சோலாராக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அவங்க சொல்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுக்கலன்னு நாங்கள் சட்டப்படி சந்திப்போம்னு சொல்லியிருக்கேன். அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் அது மாதிரி வந்து தவறுதலாக சொன்னால், ஆதாரம் இல்லாமல் சொன்னால் நிச்சயமாக நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம், பொறுத்திருக்க மாட்டோம், சட்டப்படி சந்திப்போம். முதலமைச்சருடைய பதிலுரையில் மின்வெட்டை பற்றி பேசும்போது சிலர் வேண்டுமென்றே சூழ்ச்சி செய்து இந்த மின்வெட்டை ஏற்படுத்துறாங்கன்னு அந்த ஒரு பேச்சை வந்து பேசினாங்க. அதுக்கு பதில் இப்ப இருக்கக்கூடிய மின்வெட்டுக்கு அவங்க அரசியல் காரணம் வைக்கிறாங்க. இதுக்கு இப்ப நடைபெறக்கூடிய மின்வெட்டுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? பியூஸ் கேரியர் திருட்டு போறது, சில கருப்பாடுகள் இருக்குது அப்படிலாம் சொல்றாங்க. அதாவது மின்வாரியத்தில் பணிபுரியக்கூடியவர்களில் கருப்பாடுகள் இருக்குன்னார், அப்புறம் 1% கருப்பாடுனார். 100% இருக்கிற இடங்கள்ல 1% கருப்பு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்க முடியாதா? 100 பேர் வேலை செய்கிற இடங்களில் ஒருத்தர் தவறு பண்ணால் யார் அந்த தவறு பண்ணுறான்னு கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, துறையினுடைய கடமை. அப்போ நான் முன்னாடி சொன்னேன், இரவு பகல் பாராமல், மழை வெயில் பார்க்காம, நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடியவங்க மின் வாரியத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், அதிகாரிகள். இப்போ அவங்கள கருப்பு ஆடுன்னு குற்றம் சொல்கிறார். இப்போ அவங்கள வச்சு தான் நம்ம அந்த மின் விநியோகத்தை செய்யணும். இப்போ அந்த கருப்பாடுகளை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அப்போ அவர் சொன்னது தவறு. அவர் தவறான கருத்தை, பொய்யான கருத்தை முன் வச்சிருக்கார். அது ஒன்று. இப்போ சட்டமன்றத்தில் நாங்கள் சொன்னோம், ஃபியூஸ் கேரியர் திருட்டு போச்சுன்னு ஒரு கருத்தை சொன்னார். பகலில் திருட்டு போன வீடியோவுக்கு இரவில் மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னோம். இப்போ நான் சொன்னேன், பெரம்பூரில் 260 RMU போட்டிருக்கிறோம் போன 5 வருஷத்துலேன்னு சொன்னோம். ஆக ஒரு அரசு அமைந்தவுடன் அந்த அரசினுடைய அமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து ஆய்வு கூட்டங்களை நடத்தி எப்படி வந்து அந்த துறை செயல்படுகிறது, எப்படி மின் விநியோகம் நடைபெறுகிறது, எங்கெங்கே தவறுகள் நடைபெறுகின்றன, அந்த மின் விநியோகத்தில் எங்கெங்கே பாதிப்புகள் இருக்குது, அதை எப்படி சரி செய்யலாம் என்பதை செய்ய வேண்டியது அந்த துறையினுடைய அமைச்சர். நான் சட்டமன்றத்தில் கேட்டேன், இது வரைக்கும் வந்து நீங்கள் மீட்டிங் நடத்தலன்னு சொன்னேன். துறையினுடைய விநியோகத்திற்கான அந்த பணிகளை செய்யக்கூடிய அதிகாரிகளுடைய அலுவலருடைய கூட்டத்தை நீங்கள் நடத்தலன்னு சொன்னேன். இப்போ நாங்கள் பொறுப்பெடுத்த மண்டலங்கள் வாரியாக போய் நேரில் சம்மந்தப்பட்ட ஏஇ வரைக்கும் அழைச்சி பேசி என்ன தேவை இருக்குது, எப்படி இருக்குது, என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டு வாங்கி அவங்ககிட்ட மைக் கொடுத்து பேச வச்சோம். கருத்துக்களை நாங்கள் குறித்தோம். இங்கே வந்து அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தோம். நீங்கள் 40 நாள் ஆயிடுச்சு, 45 நாள் ஆயிடுச்சுங்கிறீங்க. என்ன ஆய்வு கூட்டங்களை நடத்துறீங்க? இப்போ நான் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கணும்ல. இத்தனை ஆய்வு கூட்டங்களை நடத்தியிருக்கோம், இத்தனை சிஇ மீட்டிங் நடந்திருக்கு, இத்தனை எஸ்சி மீட்டிங் நடந்திருக்கு, இத்தனை இஇ மீட்டிங் நடந்திருக்கு, இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? அப்போ அப்படி ஒரு கூட்டம் நடந்திருந்தால் உங்களுக்கு பத்திரிக்கை ரிலீஸ் வந்திருக்குல்ல, செய்தி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. நாங்கள் இந்த கூட்டங்களை நடத்தினோம், இந்தாங்க ப்ரெஸ் ரிலீஸ் உங்களுக்கு, இந்த கூட்டத்தில் அமைச்சர் இதெல்லாம் வலியுறுத்தினாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ எதுவுமே நடக்காமல், எதையுமே களத்துக்கு போய் பார்க்காம, அவருடைய நோக்கம் ஒன்றே ஒன்று உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையோடு சொல்லணும்னா, நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும், மக்களும் தெரிஞ்சுக்கணும்னா, அவர் மின்வாரியத்துக்கு செல்வதெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் பூத கண்ணாடி போட்டு தேடிக்கிட்டு இருக்கார். என்ன தேடிக்கிட்டு இருக்காரு? பூத கண்ணாடி போட்டு லென்ஸ் வச்சு தேடிட்டு இருக்கார். ஏதேனும் கடந்த திமுக ஆட்சியின் மீது தவறுகளை கண்டுபிடிக்க முடியுமா, குற்றம் சாட்ட முடியுமா, பழி சொல்ல முடியுமா அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னும் இல்லை, ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, இன்னும் 10 வருஷம் அவர் தேடினாலும் மின்சாரத்துறையில் எந்தவித தவறுகளும் நடக்கவும் அப்போ நாங்கள் விடலை, முதலமைச்சரும் விடலை. மிக வெளிப்படைத்தன்மையோட மின்சார வாரியம் செயல்பட்டு சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் குட்டி கதை அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அதை குறித்து இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்கும்போது அது அரசியல் ரீதியான விமர்சனம் தான், அது சட்டமன்றத்தில் பேசாம வேற எங்கே பேசுவாங்க, திமுக அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சார், சட்டமன்றத்தில் நடந்ததுக்கெல்லாம் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் வெளியில் வந்து அப்பயே அதுக்கான எங்களை பேச வாய்ப்பு கிடைக்கல, அப்பயே பதில் சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்குள்ளே நம்ம போனோம்னா இன்றைக்கி எடுத்துக்கிட்ட நோக்கம் மாறிடும். ஒயிட் பேப்பரு அதுக்கான ஆன்சர் இது ரெண்டும் மாறிடும், கருத்து வேறு பக்கம், அரசியல் பக்கம் திசை திரும்பிடும். நான் இறுதியாக உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். அதாவது 58,000 கோடி 5 ஆண்டுகளில் மின்சார வாரியம் நஷ்டம், இழப்பு என்ற சூழலை
கடந்த ஆண்டு 933 கோடி ரூபாய் அளவிற்கு குறைப்பதற்கு முழு முதல் காரணம் எங்களுடைய கழகத் தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தான். அவர்கள் கொடுத்த நிதி ஆதாரங்கள், ஊக்கங்கள், அவர்களுக்கு செயல்படுத்த வழங்கிய திட்டங்கள், இதனால் தான் மின்சார வாரியம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் எந்த விதமான மின்தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டிருக்கின்றன. 94,000 மில்லியன் யூனிட்டிலிருந்து 1,16,000 மில்லியன் யூனிட்டாக உயர்ந்திருந்தாலும் கூட எந்தவித தடையும் இல்லாமல் கடந்த திமுக ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியினுடைய வழிகாட்டுதலோடு அந்த மின்சார விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைய தாவேக அரசு, மின்துறையினுடைய அமைச்சர் கடந்த கால திட்டங்களை பற்றி குறை சொல்லாமல், அதுவும் பொதுவாக குறை சொல்லாமல் ஆதாரத்தோடு குறை சொன்னால் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே பொதுவாக பொத்தாம்பொதுவான கருத்தை சொல்வதை நிறுத்திவிட்டு மாப்பிள்ளை வந்தார், மகன் வந்தார், நண்பர்கள் வந்தாங்கலாம் சொல்லி அந்த மாதிரி மக்கள்கிட்ட திசை திருப்புறதை விட்டுட்டு நிச்சயமாக அவர் சொல்லியதை அவர் திரும்ப பெற வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அந்த மாதிரி கருத்துக்களை சொன்னது ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நான் இப்போ கேட்குறேன், நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். இப்போ நாங்கள் அவங்க துறையை நடத்துனாங்கன்னு சொன்னால், இப்போ ஒருத்தருக்கெல்லாம் ஆர்டர் போட்டு இந்த அரசாங்கத்தில் ரிவர்ஸ் பண்ணாங்கல்ல, ஆலோசகராக போட்டு பண்ணாங்கல்ல, அப்போ இந்த அரசாங்கத்தை யார் நடத்துகிறா? யார் நடத்துகிறா? ஜெகதீஷ் நடத்துகிறாரா? யார் நடத்துகிறா? சொல்லணும்ல. நாங்கள் ஏன் இதெல்லாம் சொல்லாமல் இருக்கோம்? அரசியலாக பார்க்கணும், துறையாக பார்க்கணும், துறையினுடைய வளர்ச்சியாக பார்க்கணும். அதனால் பொதுவெளியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் ஆதாரத்தோடு சொன்னால் சந்திப்பதற்கு நாங்கள் தயார், விளக்கம் தர தயார். மின்துறை அமைச்சர் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்து தெரிந்து தெளிவாக பேச வேண்டும். இல்லை என்றால் சட்டப்படி சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.